சரி சரிம்மா சரிம்மா. லைவ் மட்டும் போட்டு வந்துடுறேன். ஓகேம்மா ஓகேம்மா. சரிம்மா ஆடியோ வீடியோ கிளியரா இருக்கு. சரி நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்னைக்கான கிளாஸ் வந்து பார்த்தோம்னா ப்ரீவியஸ் கொஸ்டின் ஃபர்ஸ்ட் டாபிக் குவாலிட்டியில. ஸோ என்னை பற்றி அறிவுனா நான் என் பேர் ஷாகுல் அமீன்மா. கடந்த ஒரு 6 வருஷமா கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன். பல்வேறு அகாடமியில் வந்து கிளாஸ் எடுத்திருக்கேன். சரிங்களா? என்னோட பேர் ஷாகுல் அமீன். நீங்கள் ஆல்ரெடி இப்போதான் என்னைய பார்க்குறீங்கன்னா ஆல்ரெடி ஹிஸ்ட்ரி கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா A to Z சொல்லிட்டு ஒரு ஃபுல் வீடியோ 43 வீடியோ போட்டிருப்பேன். 43 வீடியோ ஹிஸ்ட்ரிக்கு போட்டிருப்பேன். அந்த வீடியோ பாருங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி இந்தியன் ஹிஸ்ட்ரி ஃபுல்லாகவே இப்போ ரீசெண்ட் ட்ரெண்ட் பேஸ் பண்ணி உங்களுக்கு கிளாஸ் நடத்திருப்பேன். சரிங்களா? சரி இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இன்னைக்கு கிளாஸ்ல வந்து ப்ரீவியஸ் கொஸ்டின் சீரிஸ் பார்க்க போறோம். 2020 2025 ஃபர்ஸ்ட் கிளாஸ் இது. சரிங்களா? ஒரு 6 கிளாஸ் போகுமா? 6 கிளாஸ் போகும். குட் மார்னிங்மா. 6 கிளாஸ் போகும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் கிளாஸ் தான் இன்னைக்கு. சரி, ரைட் டு எஜுகேஷன், கல்விக்கான உரிமை எந்த ஆர்டிகல சேர்க்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இதுதான், நல்லா கவனிங்க. ரைட் டு எஜுகேஷன் பின்வரும் பிரிவில் எது கல்விக்கான உரிமை சேர்க்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. 21A 22A 23 24 சொல்லியிருக்காங்க. இந்த 4 ஆப்ஷனையும் பார்த்துட்டு நம்ம ஆன்சர் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 21A என்ன சார்? ஆர்டிகல் 21A என்னன்னா கல்விக்கான உரிமை. ஸோ கல்விக்கான உரிமை வந்து பார்த்தோன்னா இதுதான். கல்விக்கான உரிமை வந்து இதுதான். ரைட் டு எஜுகேஷன் ஆர்டிகல் வந்து பார்த்தோன்னா 21A. ரைட் டு எஜுகேஷன் ஆர்டிகல் என்னது? 21A. ஸோ கல்விக்கான உரிமை ஆர்டிகல் சொல்றது வந்து 21A தான் சொல்லுது. இது எந்த அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல சேர்த்தாங்க அப்படின்னா 86th கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2002. ஸோ 86வது அரசியலமைப்பு சட்ட திருத்த மசோதால கொண்டு வந்திருப்பாங்க. ஆக்டா மாறி இருக்கும் 2002. இது யாருக்கு கொண்டு வந்தாங்கன்னா APJ அப்துல் கலாம். அவரோட கனவு பாது கல்வி வந்து எல்லா மக்களும் கிடைக்கணும், கல்வி வந்து எல்லா மக்களும் கிடைக்கும்னு சொல்லி அவர் தான் இதை கொண்டு வந்திருப்பார். சரிங்களா? அவர் தான் பிரசிடண்டா இருப்பார். APJ அப்துல் கலாமோட கனவு. சரிங்களா? ஆர்டிகல் 21 வந்துன்னா ரைட் டு எஜுகேஷன் சொல்லுவாங்க. இது மூலம் என்ன சொன்னாங்க அப்படின்னா 6ஆம் வகுப்புல இருந்து அதாவது 6 ஏஜ்ல இருந்து 6th ஏஜ்ல இருந்து 14 ஏஜ் வரையும் ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன், இலவச மற்றும் கட்டாய கல்வி. ஃப்ரீ மற்றும் கம்பல்சரி எஜுகேஷன், இலவச மற்றும் கட்டாய கல்வி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. மன்மோகன் சிங் பிரைம் மினிஸ்டர் இருப்பாருமா. மன்மோகன் சிங் வந்து பார்த்தா 2002மா. மன்மோகன் சிங் வந்து பார்த்தா இருக்க மாட்டாரு. வாஜ்பாய் தான் பிரைம் மினிஸ்டர் இருப்பார். வாஜ்பாய் தான் 2002 வாஜ்பாய் தான் பிரைம் மினிஸ்டர் இருப்பார். APJ அப்துல் கலாம் பிரசிடண்டா இருப்பார். சரிங்களா? நல்லா புரிஞ்சுங்க. மன்மோகன் சிங் வந்து பார்த்தா மன்மோகன் சிங் அப்போ வந்து பார்த்தா காங்கிரஸ்ல இருப்பாரு. APJ அப்துல் கலாம் BJP பிரசிடண்டா இருப்பாரு. BJP பிரசிடண்ட். பிரைம் மினிஸ்டர் யார் அப்படின்னா நம்ம வாஜ்பாய் இருப்பார். சரி பார்ப்போம். ஆர்டிகல் 21 என்ன அப்படின்னா 6ல இருந்து 14 வயசு உள்ள குழந்தைகளுக்கு இலவச மற்றும் கட்டாய கல்வி அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. இலவச மற்றும் கட்டாய கல்வி சொல்லி கொண்டு வந்தாங்க. எந்த ஆர்டிகல்னா 21A கொண்டு வந்திருப்பாங்க. இது எந்த அமெண்ட்மெண்ட் சேர்த்தா அப்படின்னா 86வது அரசியலமைப்பு சட்டம் 2002 சேர்த்திருப்பாங்க. சரி, அடுத்து இந்த 22A என்ன சார்னா இப்படி ஒரு ஆர்டிகல் இல்லப்பா. 22A ஒரு ஆர்டிகல் இல்ல. 23 என்ன அப்படின்னா அடிமைத்தனத்தை ஒழிக்கிறதுப்பா. இங்க தனியாக எழுதுற பாருங்க. ஆர்டிகல் 23 என்ன அப்படின்னா ஸ்லேவரின்னு ஒரு விஷயம் இருக்குப்பா. ஸ்லேவரின்னு என்னப்பா? அடிமைன்னு சொல்லுவாங்க. அந்த அடிமை முறையை ஒழிக்கதான் இந்த ஆர்டிகல் கொண்டு வந்திருப்பாங்க. ஆர்டிகல் 23 வந்து பார்த்தோம்னா அடிமைன்னு ஒரு ஆள் இருக்க கூடாது. யாரும் அடிமை கிடையாது, பிறப்புக்கும் எல்லாம் சமம் அப்படின்னு சொல்லிட்டு ஈக்குவாலிட்டி பேசுறதுனால இந்த ஆர்டிகல் 23 என்ன சொல்லுது அப்படின்னா அபாலிஷன் ஆஃப் ஸ்லேவரி. அடிமை முறை கிடையாது. அபாலிஷன் ஆஃப் ஸ்லேவரி. அபாலிஷன் ஆஃப் ஸ்லேவ்ன்ற விஷயமே கிடையாது. ஆர்டிகல் 23 இதுதான் சொல்லுது. அதுக்கப்புறம் யாரையும் கட்டாயப்படுத்தி வேலை ஆகக்கூடாது. போஸ்ட் பண்ணி யாரையும் வேலை பார்க்கக்கூடாது. கட்டாய தொழில் இருக்கவே கூடாது. உலகத்துல இந்தியாவில கட்டாய தொழில் இருக்கவே கூடாது. 2வது விஷயம் என்னன்னா ஒரு பொண்ணை வியாபாரம் விற்பாங்கல்ல, சேல்ஸ் பண்ணுவாங்கல்ல, ஒரு பையனை வந்து சேல்ஸ் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி விஷயத்துக்கு பேன் பண்ணாங்கப்பா. இந்த ஆர்டிகல் படி என்ன பண்ணாங்கன்னா ஒரு பொண்ணையோ ஒரு பையனையோ ஒரு பொருளா விற்க கூடாதுன்னு சொல்லி பேன் பண்ணாங்க. இந்த ஆர்டிகல் ரொம்ப முக்கியம். ரீசெண்டா வந்து கரண்ட் விஷயம்னா ஒரு பொண்ணையோ ஒரு பையனையோ ஒரு பொருளா விற்க கூடாது அப்படின்னு சொல்லி தடை பண்ணாங்க. சரிங்களா? இதுவரை புரியுதாமா? அடுத்து ஆர்டிகல் 24 என்னன்னா அபாலிஷன் ஆஃப் சைல்ட் லேபர், குழந்தை தொழில ஒழிப்பு. ஸோ ஆக்சுவலா 14 வயசு குழந்தைய வந்து பார்த்தோன்னா எங்கேயுமே வேலை பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லி இந்த ஆர்டிகல் என்ன சொல்லுது அப்படின்னா என்ன சொல்றாங்க?
குழந்தை தொழிலா இருக்கவே கூடாது, நாட்டுல குழந்தை தொழிலா இருக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிகல் சொல்லுது. அபாலிஷன் ஆஃப் சைல்ட் லேபர், அபாலிஷன் ஆஃப் சைல்ட் லேபர், அபாலிஷன் ஆஃப் சைல்ட் லேபர், குழந்தை தொழிலா ஒழிப்பு. இந்த கொஸ்டின் புரியுதாமா? இந்த கொஸ்டின் புரியுதா? இந்த கொஸ்டின் புரியுதாமா? எல்லாருக்கும் புரியுதா? பொறுமையா தான் பார்ப்போம், A to Z பார்ப்போம். உங்களுக்கு புரிஞ்சாதான் அடுத்து போவேன், சரிங்களா? உங்களுக்கு புரிஞ்சாதான் அடுத்து போவேன். உங்க டவுட் என்ன டவுட்னாலும் கேளுங்க. இந்த கொஸ்டின் ஒரு கொஸ்டின் கொடுத்தா அந்த கொஸ்டின் என்ன டவுட்னாலும் கேளுங்க, நான் சொல்றேன். சரியா? புரியுதாமா? ரைட் டு எஜுகேஷன் வந்து எந்த ஆர்டிகல் இருக்குன்னா 21(a) இருக்கு. இது எந்த பகுதியில் இருக்குன்னா பகுதி 3, பகுதி 3 அரசியலமைப்புல பகுதி 3 இருக்கு. புரியுதாமா? பகுதி 3 இருக்கு. புரியுதாமா? இது இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் புரியுதாமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் புரியுதாமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் புரியுதாமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் புரியுதாமா? அடுத்து போலாமா? அடுத்து போலாம் தானே? டவுட் ஏதாவது இருக்கா? 17 பேர் இருக்கீங்க, கொஞ்சம் கமெண்ட் பண்ண நல்லா இருக்கும். நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு பேசுறீங்களோ அவ்வளவு இன்ஃபர்மேஷன் கொடுத்தா நான் கொடுப்பேன்மா. ஓகே தானே? அடுத்து போலாமா? கிளியர் தானே? கிளியர் தானேமா? எல்லாரும் கிளியர் தானே? அடுத்து போலாமா? சரிம்மா, அடுத்த கொஸ்டின். அடுத்த கொஸ்டின், இந்திய அரசியலமைப்பு எப்போ ஏற்றுக்கிட்டாங்க? இந்திய அரசியலமைப்பு எப்ப ஏற்றுக்கிட்டாங்க? இந்திய அரசியலமைப்பு எப்ப ஏற்றுக்கிட்டாங்க? இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் வாஸ் அடாப்டட் பை. யாரு அடாப்ட் பண்ண? ஃபர்ஸ்ட் யார் அடாப்ட் பண்ண? பை. அப்படின்னா அரசியல் நிர்ணய சபை. இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் ஃபர்ஸ்ட் அடாப்ட் பண்ண யாருன்னா கான்ஸ்டிடியூஷனல் அசம்பிளி. கான்ஸ்டிடியூஷனல் அசம்பிளி, கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி அடாப்ட் பண்ணிருப்பாங்க. அடாப்ட் பண்ணிருப்பாங்க. அடாப்ட் பண்ணிருப்பாங்க. சரிங்களா? எப்ப அடாப்ட் பண்ணாங்கன்னா 26 நவம்பர் 1949. இந்த டேட் என்னப்பா நம்ம கொண்டாடுறோம்? இந்த டேட்டை நம்ம என்னன்னு சொல்லி கொண்டாடுறோம்? அரசியலமைப்பு தினம்னு சொல்லி கொண்டாடுறோம். கான்ஸ்டிடியூஷன் டேன்னு சொல்லி கொண்டாடுறோம். எப்ப இருந்து கொண்டாடுறோம்? இந்த டேட்டை நம்ம கான்ஸ்டிடியூஷன் டேன்னு சொல்லி கொண்டாடுறோம். எப்ப இருந்து கொண்டாடுறோம் அப்படின்னா 2015 நம்ம ஹானரபிள் பிரைம் மினிஸ்டர் மோடி இருக்காருல்ல, அவர் வந்ததுல இருந்து என்ன பண்ணி கொண்டாடி இருப்போம். ஓகேவா? ஹானரபிள் பிரைம் மினிஸ்டர் வந்து பார்த்தா மோடி தான் வந்து என்ன ஃபர்ஸ்ட் வந்தோடனே இந்த 26 நவம்பர் 1949 என்னன்னு சொல்லி அரசியலமைப்பு தினம் சொல்லி கொண்டாடுங்க, அரசியலமைப்பு தினம் சொல்லி கொண்டாடுங்க அப்படின்னு சொல்லி 2015 நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம்ப்பா. நோட் பண்ணிக்கங்க, எப்ப இருந்து கொண்டாடுறோம் அப்படின்னா 2015 நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். சரிங்களா? சோ கான்ஸ்டிடியூஷன் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அப்பதான் அக்செப்ட் பண்ணிருப்பாங்க. அதனாலதான் அந்த அரசியலமைப்பு சொல்லி கொண்டாடுறோம். இந்தியன் கான்ஸ்டிடியூஷன், இந்திய அரசியலமைப்பு அரசியல் சபை எப்ப ஏத்துக்கிட்டாங்கன்னா இந்திய அரசியல் சபை எப்ப ஏத்துக்கிட்டாங்கன்னா 26 நவம்பர் 1949 ஏத்துக்கிட்டாங்கன்னா அது என்னன்னு சொல்லி கொண்டாடுறோம்? அரசியலமைப்பு தினம் சொல்லி கொண்டாடுறோம். இது எப்ப இருந்து கொண்டாடுறோம்? 2015 இருந்து கொண்டாடுறோம். புரியுதாமா? புரியுதா? சரிப்பா, எத்தனை பேர் அன்னைக்கு சைன் போட்டிருப்பாங்க அப்படின்னா மொத்தமா அந்த அசம்பிளில 299 பேர் இருப்பாங்கப்பா. 299 மெம்பர்ஸ் இருப்பாங்க. டோட்டல் மெம்பர்ஸ் 299 மெம்பர்ஸ் இருப்பாங்க. அதுல 284 பேர் சைன் போட்டிருப்பாங்க. 284 பேர் ஓகேப்பா இந்த கான்ஸ்டிடியூஷன் அக்செப்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லி சைன் போட்டிருப்பாங்க. நோட் பண்ணிக்கப்பா, இதெல்லாம் கொஞ்சம் டீட்டெயிலா நான் சொல்லிட்டு இருக்கேன். 284 பேர் சைன் போட்டிருப்பாங்க. மொத்தமா 289 பேர்ல 299 பேர்ல 284 பேர் என்ன பண்ணிப்பாங்க? சைன் போட்டிருப்பாங்க. 284 பேர் சைன் போட்டிருப்பாங்க. புரியுதா? சரிப்பா, இந்த 26 நவம்பர் 1949 அன்னைக்கு என்னென்ன ஆர்டிகல் நடைமுறைக்கு வந்துச்சு யாருக்கா தெரியுமா? 26 நவம்பர் 1949 என்னென்ன ஆர்டிகல் நடைமுறை வந்துச்சு அதான் நம்ம பார்க்க போறோம். பார்க்கலாமா? இது கிளியரா புரியுதா? இது கிளியரா புரியுதா? சரிங்களா? புரியுதா? ஒரு தம்சம் போட்டு போட்டுங்க போதும். டைப் பண்ண கூட அவசரம், தம்சம் போட்டு போட்டுறவோ போதும். நான் பார்த்து நான் புரிஞ்சுக்கிறேன். சரிங்களா? 26 நவம்பர் 1949 என்னென்ன ஆர்டிகல்ஸ் நடைமுறைக்கு வந்துச்சு? என்னென்ன ஆர்டிகல்ஸ் நடைமுறைக்கு வந்துச்சு? ஆர்டிகல்ஸ் கேம் இன்டு ஃபோர்ஸ். இது எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆர்டிகல் பாப்போமா? 5, 6, 7, 8, 9. இது என்னன்னா குடியுரிமை. ஃபர்ஸ்ட் குடியுரிமை தான் நடைமுறைக்கு வந்திருக்கும். குடியுரிமை, சிட்டிசன்ஷிப், குடியுரிமை நடைமுறைக்கு வந்திருக்கும். அன்னைக்கே நடைமுறைக்கு வந்திருக்கும். அடுத்து என்ன சார் அப்படின்னா ஆர்டிகல் 60. ஆர்டிகல் 60 பிரசிடென்ட் ஓத், குடியரசுத் தலைவர் பதவி பிரமாணம். சரியா? அடுத்து என்ன சார் வந்திருக்கோம்? 324 என்னது? தேர்தல் ஆணையம் இருக்குல்ல, அது அன்னைக்கு நடைமுறைக்கு வந்திருக்கும். தேர்தல் ஆணையம் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவோட பேர் என்னப்பா இந்தியால அப்படின்னா நிர்வாதன் சதன் சொல்லுவாங்க. தெரியலாம் பரவாயில்ல, நானே உங்களுக்கு சொல்லி கொடுத்துறேன். நிர்வாதன் சதன். எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா பேர் என்ன? நிர்வாச்சன் சதன். வேற என்ன சார் ஆர்டிகல் நடைமுறைக்கு வந்துச்சு அப்படின்னா 366, 67. இது என்னன்னா பகுதி 19 உள்ள இதர அமைப்புகள் மிஸ்லினியஸ் சொல்லுவாங்க. சப்போஸ் ஏதாவது சட்டம் திடீர்னு போடுறமா இருந்தா இதை பேஸ் பண்ணி போடுவாங்க. அடுத்து 379, 80, 88, 91, 92. இது என்ன சார் அப்படின்னா
தற்காலிக இடைக்கால சலுகைகள், டெம்பரரி ப்ரொவிஷன்ஸ் அப்படின்னு சொல்லி சில விஷயம் சேர்த்திருப்பாங்கப்பா. சப்போஸ் வந்து கான்ஸ்டிடியூஷன் ஓபன் பண்ணும்போது தற்காலிக சில விஷயம் வேறும்னு சொல்லிட்டு டெம்பரரியா சில விஷயம் ப்ரொவிஷன் கொண்டு இருப்பாங்க. அதுதான் இது. புரியுதா பாருங்க, புரியுதா பாருங்க. 5, 6, 7, 8, 9 குடியுரிமை அன்னைக்கு நடைமுறைக்கு வந்திருக்கும். 60 ஆர்டிகல் 60 குடியரசு பதவி பிரமாணம் அதுவும் அன்னைக்கு நடைமுறைக்கு வந்திருக்கும். 324 எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அதுவும் அன்னைக்கு நடைமுறைக்கு வந்திருக்கும். மொத்தம் 8 ஆச்சா. அடுத்து வந்து பார்த்தோன்னா மிஸ்லினியஸ்னா வந்து பார்த்தோன்னா இதர அமைப்புகள் சொல்லுவாங்க. அதுவும் அன்னைக்கு நடைமுறைக்கு வந்துச்சு. 367 அதுவும் அன்னைக்கு நடைமுறை வந்துச்சு. இந்த மாதிரி 15 ஆர்டிகல் என்னைக்கு நடைமுறைக்கு வந்துச்சுன்னா நவம்பர் 26ஆம் தேதி 1949 அன்னைக்கே நடைமுறைக்கு வந்துச்சு. நோட் பண்ணிக்கோங்கம்மா. புரியுதாம்மா? சரியா? இந்த 15 ஆர்டிகளும் அன்னைக்கே நடைமுறைக்கு வந்துச்சு. அன்னைக்கே நடைமுறைக்கு வந்துச்சு. சரி, அடுத்து என்ன சார்? அடுத்து என்ன சார் அப்படின்னா இந்த டேட்ல என்ன சார்? இது எதுவுமே சம்பந்தமே இல்லாம அரசியலமைப்புக்கும் இதுக்கும் எதுவும் சம்பந்தமே இல்லை. இந்த டேட்டுக்கும் அரசியலமைப்புக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. புரியுதாமா? புரியுதாமா? இந்த கொஸ்டின் புரியுதா? இந்த கொஸ்டின் புரியுதாமா? கொஸ்டின் புரியுதா? கிளியர் தானே? கிளியர் தானே? கிளியர் தானே? அடுத்து போலாமா? அடுத்து போலாம் தானே? ஓகேமா, ஓகேமா. அடுத்து போலாம் தானே? ஓகேமா, ஓகே. சரிம்மா, சரிம்மா. அடுத்து ஓகே. அடுத்து போலாம். அடுத்த கேஸ் என்னன்னா ஏகே கோபாலன் கேஸ் வாசஸ் ஸ்டேட் ஆஃப் மெட்ராஸ். இது ரொம்ப முக்கியமான கேஸ். என்ன ஆர்டிகல் இந்த கேஸ் வருதுன்னா ஆர்டிகல் 21 பா. ஆர்டிகல் 21 தான் கேஸ் வருது. ஆர்டிகல் 21 என்னப்பா? கமெண்ட் பண்ணுங்க. ஆர்டிகல் 21 என்ன கமெண்ட் பண்ணுங்க. கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு தெரிஞ்சதுல ஆக்சுவலா வந்து லட்சுமிகாந்த் புக்ல உள்ளது மாதிரி ஸ்கூல் புக்ல ஒரு மாதிரி கமெண்ட் பண்ண உங்களுக்கு புரிதலுக்கு ஏற்ற மாதிரி கமெண்ட் பண்ணாலும் போதும். உங்க புரிதலுக்கு ஏற்ற மாதிரி கமெண்ட் பண்ணாலும் போதும். ஆர்டிகல் 21 என்ன அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. ஏகே கோபால்ன்ற யாருப்பா? ஃபர்ஸ்ட் ஏகே கோபால்ன்ற யாரு அப்படின்னா ஒரு கம்யூனிஸ்ட் பா. ஒரு கம்யூனிஸ்ட். ஏகே கோபால்ன்ற யாரோ ஒரு கம்யூனிஸ்ட் பார்ட்டி சேர்ந்த ஒரு முக்கியமான ஆளுப்பா. முக்கியமான ஆள். இவர் என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா ஸ்டேட் ஆஃப் மெட்ராஸ்ல கேஸ் போட்டுப்பாருப்பா. இந்த ஏகே கோபாலன் கேஸ் வாசஸ் ஸ்டேட் ஆஃப் மெட்ராஸ் ரொம்ப முக்கியமான விஷயம். ஆர்டிகல் 21 பத்தி சொன்ன ஒரு முக்கியமான கேஸ். இதுல என்ன சொல்லிருப்பாங்கன்னா இந்த பிரிவென்டிவ் டிடென்ஷன் ஆக்ட் வந்து பார்த்தா செல்லாதுன்னு சொல்லியிருப்பாங்க. இது தவறா இருக்கு, இது செல்லாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த இவராலதான் அது நடந்துச்சு. செல்லாதுன்னு சொல்லியிருப்பாங்க. செல்லாது, இது வந்து சட்டப்படி தப்பா இருக்கு, இது இன்வேலிட்னு சொல்லியிருப்பாங்க. ரைட் டு எலெக்ஷன் இந்த பார்ட். எலெக்ஷன் வந்து பார்த்தா பகுதி 14மா. எலெக்ஷன் வந்து பகுதி 15மா. பகுதி 15. எலெக்ஷன் வந்து பகுதி 15 பார்ட் 15 பார்ட் 15. ஓகேவா? ரைட் டு பர்சனல் லிபர்ட்டி தனிநபர் சுதந்திரம். சூப்பர்மா. பீஷ்மா குமார். சூப்பர், நல்ல பேருமா. பீஷ்மா குமார். சரியா? ஆர்டிகல் 21 தனிநபர் சுதந்திரம். தனிநபர் சுதந்திரம் சொல்லுவாங்க. தனிநபர் சுதந்திரம் அதான் சொல்லல, கைக்குள்ள சொல்லல, இது வாலிப வயசு. அதுதான் எங்க சுதந்திரம் சொல்லல. அதே மாதிரிதான் தனிநபர் சுதந்திரம். சரிங்களா? தனிநபர் சுதந்திரம். சரியா? ஆர்டிகல் 21. இந்த கேஸ் என்ன சொல்லிப்பா அப்படின்னா ஓகே ப்ரொடக்ஷன் ஆஃப் லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி. சூப்பர்மா. சரியா? அந்த கேஸ் என்ன சொல்லிப்பாங்கன்னா ஆர்டிகல் 21 பத்தி ஒரு நேரோவான இன்டர்பிரேஷன் கொடுத்துருப்பாங்கப்பா. டீம் பேஸ் கொஸ்டின்ப்பா. நேரோவான இன்டர்பிரேஷன் கொடுத்துருப்பாங்க. ஒரு குறுகிய என்ன கண்ணோட்டத்துல இந்த ஆர்டிகல் 21 பத்தி சொல்லியிருப்பாங்க. ஏன்னா இந்த பிரிவென்டிவ் டிடென்ஷன் ஆக்ட் போட்டு எல்லா உரிமையும் பறிக்கிறாங்க. அந்த பிரிவென்டிவ் டிடென்ஷன் ஆக்ட் போட்டு தடுப்பு காவல் சட்டம் சொல்லி போட்டு எல்லா உரிமையும் பறிக்கிறாங்க. எல்லாரும் உரிமையை பறிக்கிறாங்கன்னு சொல்லி என்ன பண்ணிப்பாரு? இவர் கேஸ் போட்டிருப்பாரு. ஸ்டேட் ஆஃப் மெட்ராஸ் அடிப்பாங்க. இதை செல்லா சொல்லியிருப்பாங்க. இந்த கேஸ்ல என்ன ஜட்மெண்ட் வந்துச்சுன்னா அப்படின்னா ஆர்டிகல் 21 பத்தி நேரோவா இன்டர்பிரேஷன் கொடுத்துருக்காங்க. இது ப்ரீவியஸ் கொஸ்டின் பா. ஆர்டிகல் 21 பத்தி யார் குறுகிய கண்ணோட்டத்துல ஒரு தீர்ப்பு சொன்னது அப்படின்னா ஏகே கோபாலன் கேஸ். இது எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. நம்ம பின்னாடி இன்னொரு கேஸ் பார்ப்போம். மேனகா காந்தி கேஸ் பார்ப்போம். அப்ப நான் இதை சேர்த்து சொல்றேன். பாப்போமா என்ன கேஸ் அப்படின்னா ஆர்டிகல் 21 பத்தி 2 கேஸ் சொல்லிருக்குப்பா. நேரோ இன்டர்பிரேஷன் குறுகிய கண்ணோட்டம். நேரோ இன்டர்பிரேஷன் குறுகிய கண்ணோட்டம் யார் சொல்லிருப்பா அப்படின்னா ஏகே கோபாலன் கேஸ். ஏகே கோபாலன் கேஸ் 1950. அடுத்து என்ன சார்? ஆர்டிகல் 21 முன்னொரு கேஸ் வைட் இன்டர்பிரேஷன். பெருந்த ரொம்ப டீப்பா என்ன பண்ணிருப்பாங்க? தெளிவான விளக்கம் கொடுத்திருப்பாங்க. வைட் இன்டர்பிரேஷன் தெளிவான விளக்கம் கொடுத்திருப்பாங்க. ரொம்ப டீட்டெயிலா எக்ஸ்பிளேஷன் கொடுத்திருப்பாங்க ஒரு கேஸ். அது என்ன கேஸ் அப்படின்னா மேனகா காந்தி கேஸ். 2 கேஸ் ரொம்ப முக்கியமா. இது மேனகா காந்தி கேஸ். மேனகா காந்தி யாருப்பா? இந்த மேனகா காந்தி இந்திரா காந்தியோட மருமக. மேனகா காந்தி 1978. இந்திரா காந்தியோட மருமக தான் இந்த மேனகா காந்தி. புரியுதாமா? சரி, அடுத்து போகுமா? அடுத்த கொஸ்டின் போலாமா? சரிமா. அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்தோம்னா டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி எந்த பகுதியில்? இது ஈஸியான கொஸ்டின்மா. லட்டு கொஸ்டின் ஈஸியா தட்டி தூக்கிட்டு போயிடலாம். டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறை கோட்பாடுகள் எந்த பகுதி இடம்பெற்றுள்ளது? பகுதி 4.
இதெல்லாம் ஈஸியா கண்ணை மட்டும் போடலாம். பகுதி 4 சரிப்பா. இந்த டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி எங்க இருந்து எடுத்திருக்காங்க? எங்க இருந்து எடுத்துருக்காங்க? அயர்லாந்து இருந்து எடுத்திருப்பாங்கப்பா. அயர்லாந்து இருந்து எடுத்திருப்பாங்க. ரீசெண்டா குரூப் 4 கொஸ்டின் வந்துச்சுல, ஸ்பானிஷ் சொல்லிப்பா. இந்த அயர்லாந்து காரணம் எங்க இருந்து எடுத்திருப்பான்? ஸ்பானிஷ் இருந்து எடுத்திருப்பான். அயர்லாந்து காரணம் என்ன பண்ணிப்பான்? ஸ்பானிஷ் இருந்து எடுத்திருப்பான். இந்தியா யார்ட்ட இருந்து காப்பி பண்ணுவான்? அயர்லாந்து இருந்து காப்பி பண்ணுவான். அயர்லாந்து யார்ட்ட இருந்து காப்பி பண்ணுவான்? ஸ்பானிஷ் இருந்து காப்பி பண்ணுவான். எந்த பகுதியில இருக்கு? பகுதி 4 இருக்கு. ஆர்டிகல் 36ல இருந்து 51 வரையும். ஆர்டிகல் 36ல இருந்து 51 வரையும். டிபிஎஸ்பி பகுதி 4. சூப்பர்மா. பகுதி 4ல ஆர்டிகல் 36ல இருந்து 51 வரை இருக்கு. டிபிஎஸ்பி இதுதான் அம்பேத்கர் என்ன சொல்லிப்பாரு? நாவல் ஃபீச்சர் சொல்லியிருப்பாரு. அம்பேத்கர் என்ன சொல்லிப்பாரு? நாவல் ஃபீச்சர், சிறப்பு அம்சம் சொல்லியிருப்பாரு. அம்பேத்கர் என்ன சொல்லிப்பாரு? நாவல் ஃபீச்சர் சொல்லியிருப்பாரு. சரிங்களா? பகுதி 5 என்ன பாப்ப? பகுதி 5 வந்து மத்திய அரசாங்கம், சென்ட்ரல் கவர்மெண்ட். மத்திய அரசாங்கம், சென்ட்ரல் கவர்மெண்ட். பகுதி 6 என்ன சார் அப்படின்னா மாநில அரசாங்கம், ஸ்டேட் கவர்மெண்ட். பகுதி 7 வந்து நீக்கப்பட்டுச்சுப்பா. பகுதி வந்து டெலிட்டட். எந்த அமெண்ட் ஆக்ட்னா டெலிட்டட் பை 7th கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். டெலிட்டட் பை 7th கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1956 டெலிட் பண்ணிருப்பாங்க. இதுக்கு ஒரு ஆர்டிகல் இருக்கும். அந்த ஆர்டிகல் 238. அந்த ஆர்டிகல் டெலிட் பண்ணிருப்பாங்க. புரியுதா பாருங்க. பகுதி 7ன்றது என்னன்னா ஒரு பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி, பார்ட் டி ஸ்டேட்ஸ் முன்னாடி இருந்துச்சுமா. பகுதி ஏ மாநிலங்கள், பகுதி பி மாநிலங்கள் முன்னாடி இருந்துச்சு. 1950 இருந்துச்சு. அது நீக்கப்பட்டுச்சு. எப்ப நீக்கப்பட்டுச்சுன்னா மாநில மறுசீரமைப்பு சட்டம் போட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த அமெண்ட்மெண்ட் போட்டு என்ன பண்ணிருப்பாங்கன்னா இது வேண்டாம், பகுதியை நீக்கிடலாம்னு சொல்லி கொண்டு வந்திருப்பாங்க. பகுதி 7 வந்து எப்ப நீக்கினாங்க அப்படின்னா 7வது இந்திய அரசியலமைப்பு சட்டம் 1956 நீக்கியிருப்பாங்க. இதுக்கான ஆர்டிகல் வந்து பார்த்தோம்னா 238. புரியுதாமா? அடுத்து போலாமா? சரி, அடுத்து போலாம். ஓகே தானே? ஓகேமா. சரி, அடுத்து போலாம். எத்தனை விதமான அடிப்படை சுதந்திரம் கொடுக்கப்பட்டுள்ளது? பகுதி 19ல. சரிங்களா? பகுதி 19 இதுல நீங்க 2 விதமா கொஸ்டின் கேட்கணும். ஒரிஜினலான்னு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் இது ஒரிஜினலா பார்க்கணும், இல்ல நவ்வான்னு பார்க்கணும். ஒரிஜினல்னா ஒரிஜினல் கொடுத்துருவாங்கப்பா. இல்ல ஒரிஜினலா எத்தனை இருந்துச்சுன்னா 7 இருந்துச்சுப்பா. ஒரிஜினலா 7 இருந்துச்சு. இப்ப எத்தனை இருக்குன்னா 6 இருக்கு. அப்ப நம்ம கொஸ்டின் நல்லா வாட்ச் பண்ணி தான் போடணும். நல்லா பண்ணுங்க. இந்த மாதிரி கொஸ்டின் எப்படி அப்ரோச் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க கொஸ்டின் நல்லா தெளிவா படிக்கணும். பார்த்தோம் ஆர்டிகல் 19 6ன்னு போட்டக்கூடாது, கண்ணை மூட்டு போடும், அந்த மாதிரி பண்ணக்கூடாது. நம்ம கொஸ்டின் பொறுமையா படிக்கணும். ஏன்னா நம்ம தெரிஞ்ச கொஸ்டின் தான் நம்ம தப்பு பண்ணுவோம். என்னன்னா இந்திய அரசியல் சரத்து 19ல எத்தனை அடிப்படை சுதந்திரம் உத்தரவளிக்குது அப்படின்னா 6. இப்ப 6 ஒரிஜினலா உண்மையா 1950 அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்கன்னா எத்தனை? 7. உண்மையான 7. ஃபர்ஸ்ட் 7 இருந்துச்சு, இப்ப 6 இருக்கு. சரி, என்னன்னா நான் சார் இங்க தனியா எழுதுறேன் பாருங்க. என்னன்னா ஃபர்ஸ்ட் 19 1A, 19 1B அப்படின்னு சொல்லிட்டு ABCDEF வரையும் இருக்கும். இந்த 7 ஆர்டிகல் தனியா எழுதி போறேன். ஃபர்ஸ்ட் 19 இது 1A பாப்போமா? 19 1A என்ன பேசும் அப்படின்னா கருத்து சுதந்திரம். இப்ப சொல்லுவாங்க கருத்து சுதந்திரம், பிரஸ் பீப்புள்ஸா சொல்லுவாங்க என்னோட கருத்து சுதந்திரம், பத்திரிகை சுதந்திரம் சொல்லுவாங்க. 19 1Aன்னா யாரு வேணா என்ன வேணா பேசலாம். ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் அதுக்கான உரிமை. கருத்து சுதந்திரம் சொல்லுவாங்க. ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷனுக்கான உரிமை, அதாவது பேசுறதுக்கு உரிமை, உங்க கருத்துக்களை வெளிப்படுறதுக்கான உரிமை, அதுதான் சுதந்திரம். சரிங்களா? இதுக்கீழே தான் பிரஸ் எல்லாம் வரும். பிரஸ் வரும், பத்திரிகை எல்லாம் அதுக்கீழே தான் வரும். அடுத்து 19 1B என்னன்னா என்ன பண்ணலாம்? அமைதியா ஒரு இடத்துல கூட்டி ப்ரொடெஸ்ட் பண்ணலாம். இப்ப டிஎன்பிசி ப்ரொடெஸ்ட் பண்றாங்கல்ல, அமைதியா ப்ரொடெஸ்ட் பண்ணலாம். அமைதியான முறையில் என்ன பண்ணலாம்? பீஸ்ஃபுல்லா ப்ரொடெஸ்ட் பண்ணலாம். அமைதியா வித்தவுட் வெப்பன்ஸ், ஆயுதம் இல்லாம அமைதியா போராட்டம் பண்ணலாம். அடுத்தது 19 1B சி அசோசியேஷன், சங்கம் ஆரம்பிக்கும் உரிமை. இந்த 3 ஆர்டிகல் திருப்பி சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தா கருத்து சுதந்திரம். கருத்து யாரு வேணா என்ன கருத்து தெரிவிக்கலாம், என்ன வேணா பேசலாம். அடுத்து 19 1B அமைதியா ஒரு இடத்துல போராட்டம் பண்ணலாம். 19 1C சங்கம் ஆரம்பிக்கும் உரிமை. 19 1C சங்கம். சரி சார், யாரு வேணா என்ன வேணா பேசலாம். அப்ப நம்ம கெட்டாவது சொல்லி திட்டலாமா? கொஞ்சம் இழிவுபடுத்தி பேசலாமா? ஒரு நாட்டோட தலைவரை இழிவுபடுத்தி பேச அப்படி பண்ணக்கூடாது. அந்த மாதிரி பேசுறது எதை அஃபெக்ட் பண்ணக்கூடாது? இறையாண்மையை அஃபெக்ட் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி பேசுறது இறையாண்மையை அஃபெக்ட் பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் விஷயம் தான், இறையாண்மையை அஃபெக்ட் பண்ணக்கூடாது. மத சார்பின்மையை அஃபெக்ட் பண்ணக்கூடாது. செக்குலரிசத்தை அஃபெக்ட் பண்ணக்கூடாது. நாட்டோட ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாட அஃபெக்ட் பண்ணக்கூடாது. இப்படி அஃபெக்ட் பண்ற வந்து அரெஸ்ட் பண்ணிடுவாங்க.
இந்த மாதிரி பேசி யாராவது இது பண்ணாங்கன்னா அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. புரியுதாமா? அதாவது 19(1) எப்படி என்னன்னா யாரு வேணா என்ன கருத்தை பேசலாம், கருத்தை தெரிவிக்கலாம், அது அவங்க கருத்துரிமை. ஆனா வந்து பார்த்தா அது எதை அஃபெக்ட் பண்ணக்கூடாது, இறையாண்மை அஃபெக்ட் பண்ணக்கூடாது, மதசார்பற்ற தன்மையை அஃபெக்ட் பண்ணக்கூடாது, ஒருமைப்பாட அஃபெக்ட் பண்ணக்கூடாது. 19(1) என்ன அப்படின்னா அமைதியா போராட்டம் பண்ணலாம், ஆயுதம் இல்லாம, வித்தவுட் ஆர்ம்ஸ் இல்லாம என்ன பண்ணலாம், அமைதியான முறையில என்ன பண்ணலாம், போராட்டம் பண்ணலாம். அசோசியேஷன் என்ன சார், சங்கம் ஆரம்பிக்க உரிமை, என்ன சங்கம் ஆரம்பிச்சிடலாம். லாரி ஓட்ட சங்கம், ஆட்டோ ஓட்ட சங்கம், மகளிர் சங்கம், பெண்கள் சங்கம், திருமணமாகாத இளைஞர் சங்கம் அப்படின்னு சொல்லி நிறைய சங்கம், என்ன சங்கம் ஆரம்பிச்சிடலாம். சரிங்களா? அடுத்தது 19(1) யாரு வேணா எங்க வேணா போகலாம், எங்க வேணா வரலாம். இந்தியாக்குள்ள யாரு வேணா எங்க வேணா போகலாம், இங்க வேணா வரலாம். ரைட் டு மூவ் எனி பார்ட் ஆஃப் இந்தியா, எனி பார்ட் ஆஃப் இந்தியா. அப்ப எங்க சார் போகக்கூடாது, ஒரே இடத்துக்கு போகக்கூடாது. எந்த இடத்துக்கு போகக்கூடாது அப்படின்னா ட்ரைபல் பிளேஸுக்கு போகக்கூடாது. இதுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் 2 பேருக்குப்பா. ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து யாருன்னா 2 பேருக்கு. யார் இடத்துக்கு போகக்கூடாதுன்னா மலைவாழ் மக்கள் வாழ்ற இடத்துக்கு நம்ம போகவே கூடாது. ஏன்னா நம்ம கொன்றுவாங்க. கிடாக்கும் அமிச்சா அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, தலையில துண்டு தான், செத்துருவோம். அப்புறம் வேற யாரும் வந்து பார்த்தா ஒரு இடத்துல இன்னொரு மூவ் பண்ணக்கூடாதுன்னா ப்ராஸ்டியூஷன் பண்றவங்க வந்து ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போகக்கூடாது. இவங்களை பேன் பண்ணிருப்பாங்க. அந்த இடத்துல மட்டும் தான் இருக்கணும். ஏன்னா எய்ட்ஸ் HIV எல்லாம் பரவுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, எய்ட்ஸ் HIV எல்லாம் பரவுன்னு சொல்லிட்டு இவங்க பேன் பண்ணிருப்பாங்கப்பா. ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போறதுக்கு ஒரு தடை இருக்கும். எய்ட்ஸ் HIV பரவுன்னு சொல்லிட்டு இவங்க பேன் பண்ணிருப்பாங்க. சரிங்களா? இவங்களை மட்டும் பேன் பண்ணிருப்பாங்க. அடுத்தது ஏன்னா குஜராத், மகாராஷ்டிரலாம் ப்ராஸ்டியூஷன் பண்ற லீகல் தானே. ஸோ அந்த இடத்துல அவங்க வந்து வெளியே வந்து அவ்வளவு சீக்கிரம் விட மாட்டாங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வெளியில போய் வியாபாரம் பண்ண போகும்போது என்ன ஆகும், அந்த எய்ட்ஸ் HIV எல்லாம் ஈஸியா ஸ்ப்ரெட் ஆகும். சரிப்பா, தமிழ்நாட்டுல எந்த டிஸ்ட்ரிக்ட்ல அதிகமான மக்களுக்கு எய்ட்ஸ் இருக்கு? ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல இருக்குப்பா. தமிழ்நாட்டுல எந்த ஊர் மக்களுக்கு அதிகமான எய்ட்ஸ் இருக்கு? எந்த ஊர்ல உள்ள வாழ்ற மக்களுக்கு அதிகமா எய்ட்ஸ் தொல்லை இருக்கு, எய்ட்ஸ் பிரச்சனை இருக்கு? அப்படின்னா நாமக்கல்பா. நோட் பண்ணிக்க, இதெல்லாம் ரீசென்ட் கரண்ட் அஃபேர்ஸ்பா. நாமக்கல்ல உள்ள எல்லாருமே வந்து பார்த்தோன்னா யாரும் நாமக்கல் வியூஸ் கோவப்படாதீங்க, இது கரண்ட் அஃபேர்ஸ். சரி, நாமக்கல் நிறைய ஆட்டோ டிரைவர்ஸ் இருப்பாங்க, லாரி டிரைவர்ஸ் இருப்பாங்கல்ல. லாரி டிரைவர்ஸ்னால அதிகமா வந்து எய்ட்ஸ் வருதுன்னு சொல்லிட்டு ரீசெண்டா வந்து ஒரு நியூஸ் பேப்பர் ஆர்டிகல். அது 19(1) வந்து ரைட் டு ரிசைட் இன் எனி பார்ட் ஆஃப் இந்தியா. எந்த பகுதியில் வேணா தங்கலாம். ரிசைடு எந்த பகுதியில் வேணா இந்தியா தங்கலாம். இந்தியால எந்த பகுதியில் வேணா தங்கலாம். சரிங்களா? எந்த பகுதியில் எந்த இடத்துல தங்கக்கூடாது, இதுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன். எக்ஸப்ட் ட்ரைபல் பிளேஸ். 19(1) என்ன சார்? 19(1) என்ன சார் அப்படின்னா சொத்து வாங்க வைக்க விற்க உரிமை. சொல்லுவாங்க. என்ன சார் சொத்து வாங்க? இப்ப ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறீங்க, லேண்ட் வாங்குறீங்க, அதை பத்திரமா வச்சுக்கலாம், தேவைப்பட்ட வித்துக்கலாம், இல்லைன்னா அடமா வச்சுக்கலாம், என்ன வேணா பண்ணிக்கலாம். அதான் சொத்துரிமைன்னு சொல்லுவாங்க. அந்த சொத்துரிமை இது இருந்துச்சுப்பா, அதான் நீக்கிருப்பாங்க. 19(1)F 19(1)G இது 2 தான் பார்க்க போறோம். 19(1)F 1G என்னன்னா 19(1)F என்னன்னா சொத்து வாங்க அந்த மாதிரி சொத்து வாங்க விற்க உரிமை. சொத்து வாங்கிக்கலாம், விற்க உரிமை. சொத்து வாங்க வைக்க விற்க உரிமை. 19(1)G தான் தொழில் செய்யும் உரிமை. என்ன தொழில் செஞ்சுக்கலாம், தொழில் செய்யும் உரிமை. ப்ரொஃபஷன், உங்க தொழில் என்ன வேணா தொழில் செஞ்சுக்கலாம். படிச்சிருந்தா டாக்டரா இருக்கலாம், படிச்சது என்ன பண்ணலாம், இந்த மாதிரி ஃபேக்கல்ட்டியா இருக்கலாம், என்ன வேணா பண்ணலாம். தொழில் செய்யும் உரிமை. தொழில் எக்ஸப்ட் என்னது, ப்ராஸ்டியூஷன் மட்டும் பண்ணக்கூடாது. அப்புறம் என்ன பண்ணக்கூடாது, சில ஸ்டேட்ல மட்டும் லீகல்பா ப்ராஸ்டியூஷன். மகாராஷ்டிரா, குஜராத்ல மட்டும் லீகல், மத்த எந்த ஸ்டேட் லீகல் கிடையாது. அதுக்கப்புறம் என்ன பண்ணாது, அந்த வெடிமருந்து தயாரிக்கிறது, எக்ஸ்ப்ளோசிவ் தயாரிக்கிறது, அந்த மாதிரி பண்ணக்கூடாது. சரிங்களா? எக்ஸ்ப்ளோசிவ் தயாரிக்கூடாது. சரிங்களா? புரியுதாமா? சரி, இந்த 19(1) எப்ப சார் நீக்கினாங்க, எப்ப சார் டெலிட் பண்ண அப்படின்னா 44வது அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1978 நீக்கி இருப்பாங்கப்பா. சொத்துரிமை கிடையாது, சொத்துரிமை அடிப்படை உரிமை இருக்கக்கூடாதுன்னு சொல்லி என்ன பண்ணிருப்பாங்க, நீக்கிருப்பாங்க. சரிங்களா? புரியுதாமா? டெலிட் பண்ணிருப்பாங்க. கிளியரா புரியுதா? இந்த ஆர்டிகல் புரியுதாமா? சோ 19ல வந்து பார்த்தோம்னா இனிஷியலா 7 ஆர்டிகல் இருந்துச்சு, இப்ப 6 ஆர்டிகல் இருந்துச்சு. ஒரு ஆர்டிகல் என்ன பண்ணிட்டாங்க, டெலிட் பண்ணிட்டாங்க. எந்த ஆர்டிகல்னா 19(1)F என்ன பண்ணாங்க, டெலிட் பண்ணிட்டாங்க. டெலிட்டட் பை 44th கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1978. புரியுதாமா? கிளியரா புரியுதாமா? கிளியரா புரியுதா? ஓகே தானே? அடுத்து போலாமா? சரிம்மா, அடுத்து போலாம். சரிப்பா, அடுத்த கொஸ்டின். எந்த வருஷம் முதல் பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் போட்டாங்க? ஃபர்ஸ்ட் பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன் எந்த வருஷம் போட்டாங்க? 1953ல போட்டிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் போட்டாங்க. எந்த கமிஷன் போட்டாங்கன்னா காக்கா கலேக்கர்.
1953 இந்த கமிஷன் போட்டிருப்பாங்க. 1953 கமிஷன் போட்டிருப்பாங்க. எப்போ ரிப்போர்ட் சப்மிட் பண்ணிருப்பாங்க அப்படின்னா, ரிப்போர்ட் சப்மிட் பண்ணது எப்படின்னா 1953 ரிப்போர்ட் சப்மிட் பண்ணிருப்பாங்க. ஆனா இந்த ரெக்கமெண்டேஷன் நாட் அக்செப்டட்பா. இந்த ரெக்கமெண்டேஷனை என்ன பண்ணிப்பார், நேரு வந்து அக்செப்ட் பண்ணிப்பார். ஜவஹர்லால் நேரு வந்து பார்த்தா அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஏன்னா ரொம்ப எக்ஸாஜரேட் பண்ணி சொல்லியிருப்பாங்க. பேக்வர்ட் கிளாஸ் 70% ரிசர்வேஷன் எடுத்திருப்பாரு. பேக்வர்ட் கிளாஸ் வந்து மக்கள் 70% இருக்காங்க, அவங்க 50% மேல ரிசர்வேஷன் ரூல்ஸ் ரொம்ப எக்ஸாஜ் பண்ணி சொன்னனால நேரு என்ன பண்ணிப்பாரு, இந்த ரெக்கமெண்டேஷனை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டார். காக்கா கலைக்கர் கமிஷன் கொடுத்த ரெக்கமெண்டேஷனை நேரு வந்து என்ன பண்ணிப்பாரு, அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாரு. நாட் அக்செப்டட். ஏன்னா ரொம்ப எக்ஸாஜர் பண்ணி பிசி மக்களுக்கு எல்லா பாப்புலேஷன் எல்லா ரிசர்வேஷன் கொடுக்குற மாதிரி சொல்லியிருப்பாரு. அதனால அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாரு. இது எந்த எக்ஸாம்ல கேட்கறேன்னா, ஃபர்ஸ்ட் இந்தியாவில் போடப்பட்ட பிற்படுத்தப்பட்ட ஒரு ஆணையம் என்னன்னா காக்கா கலைக்கர். காக்கா கலைக்கர் சரிப்பா. இந்த பிற்படுத்தப்பட்ட ஒரு ஆணையம் போறதுக்கான ஆர்டிகல் தான் இருக்காப்பா? இருக்குப்பா. அதான் பார்க்க போறோம். பிற்படுத்தப்பட்ட போடப்பட்ட ஆர்டிகல் தான் இருக்கா? சரி. பிசி மக்கள் நிறைய பேர் இருப்பாங்க. ரொம்ப டிஎன்பிசி ரொம்ப சஃபாரா இருந்து பிசி மக்கள் தான். காம்படிஷன் பீக்கா இருக்குது பிசி மக்கள் தான். ஏன்னா டிஎன்பிசி பொறுத்தவரை யூபிஎஸ்சி சரி எந்த எக்ஸாமும் சரி பிசி மக்கள் தான் அதிகமான காம்படிஷன் இருக்கும். நல்லா படிக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க, சூப்பரா படிப்பாங்க. சரிங்களா? இந்த பிசி மக்கள் சம்பந்தப்பட்ட ஆர்டிகல் என்ன அப்படின்னா ஆர்டிகல் 340 இந்திய அரசு சொல்லியிருக்காங்க. பேக்வர்ட் கிளாஸ் ஆர்டிகல் 340 இதன்படி என்ன பண்ணிக்கலாம், பிற்படுத்தப்பட்டவருக்கான ஆணையம் அமைச்சுக்கலாம், கமிஷன் ஃபார்ம் பண்ணிக்கலாம். பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன் ஃபார்ம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அமைச்சிருப்பாங்க. இந்த ஆர்டிகல் பேஸ் பண்ணி என்ன பண்ணிருப்பாங்க, காக்கா கலைக்கர் கமிஷன் ஆரம்பிச்சிருப்பாங்க. காக்கா கலைக்கர் கமிஷன் ஆரம்பிச்சிருப்பாங்க. காக்கா கலைக்கர் கமிஷன் ஆரம்பிச்சிருப்பாங்க. ஓகேவா? காக்கா கலைக்கர் கமிஷன் ஆரம்பிச்சிருப்பாங்க. சரிங்களா? இந்த மண்டல் கமிஷன் என்னன்னா இரண்டாவது பிற்படுத்தப்பட்ட ஆணையப்பா, செகண்ட் பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன். இந்த மண்டல் கமிஷன் என்னன்னா செகண்ட் பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன், இரண்டாவது பிற்படுத்தப்பட்ட ஆணையம். மண்டல் கமிஷன் என்னன்னா இரண்டாவது பிற்படுத்தப்பட்ட ஆணையம். மண்டல் கமிஷன் வந்து பார்த்தோம்னா இரண்டாவது பிற்படுத்தப்பட்ட ஆணையம். 1979 போட்டிருப்பாங்க. 79 போட்டிருப்பாங்க. இது வந்து எப்போ ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுச்சுன்னா 1980 எப்போ இது நடைமுறைக்கு வந்து இது எக்ஸப்ட் பண்ணிப்பாங்கப்பா. இதை நடைமுறைக்கு வந்தது பார்த்தோம்னா 1990 யாரு கொண்டு வந்திருப்பா அப்படின்னா விபி சிங். விபி சிங் என்ன பண்ணிப்பாரு, இதை நடைமுறைப்படுத்திருப்பார். இந்த மண்டல் கமிஷன் கொடுத்த பரிந்துரை என்ன பண்ணிப்பாரு, நடைமுறைப்படுத்திருப்பார். அதனால அவர் என்ன ஆட்சி கவுந்திருக்கும். அதனாலதான் என்ன பண்ணிருப்பான், பிராமின் டாமினேஷனால அவர் ஆட்சி கவுந்திருக்கும். விபி சிங் ஏதாவது டைட்டில் இருக்காப்பா, சமூக நீதியின் பாதுகாவலர். நோட் பண்ணிக்கப்பா, ப்ரொடெக்டர் ஆஃப் சோசியல் சொல்லுவாங்க. யார் சொன்னா கலைஞர் சொல்லிப்பார். விபி சிங் யார் சொல்லிப்பார்னா கலைஞர் சொல்லிப்பார். ப்ரொடெக்டர் ஆஃப் சோசியல் ஜஸ்டிஸ், சமூக நீதியின் பாதுகாவலன் சொல்லிப்பார். சமூக நீதியின் பாதுகாவலன். யார் அப்படின்னா விபி சிங். யார் அப்படி சொன்னார் அப்படின்னா நம்ம முத்துவேல் கலைஞர் அவர் இருக்கார்ல, முத்துவேல் கருணாநிதி அவர்கள் கலைஞர். ஸோ நம்ம ஹானரபிள் ஃபார்மர் எக்ஸீஃப் மினிஸ்டர்ல நல்ல தங்கமான மனுஷன், தமிழ்காண்டி என்ன பண்ண நிறைய விஷயம் பண்ணியிருக்காருல. சரி ஓகே, அவர் தான் பண்ணியிருக்காரு. சரி ஓகே, புரியுதாமா? காக்கா கலைஞர் கமிஷன், மண்டல் கமிஷன் பார்த்தோம். சரியா? இந்த ஹர்பஜன் கமிஷன் என்னப்பா, சத்தியமே என்னன்னே தெரியலப்பா. நான் கூகுள்ல போட்டு சர்ச் பண்ணி பார்த்தேன், என்னன்னே தெரியல. ஹர்பஜன் சிங்கா இருக்குன்னு சொல்லி பார்த்தேன், எதுவுமே தெரியல. நான் ஹர்பஜன் பத்தி தெரியல, நான் பார்த்துருக்கேன், சொல்றேன். நேஷனல் கமிஷன் ஃபார் பேக்வர்ட் கமிஷன் எப்போ போட்டாங்க அப்படின்னா 1992 ஃபார்ம் பண்ணாங்க. இனிஷியலா இது என்ன அமைப்பு அப்படின்னா ஸ்டாச்சுரி பாடியா இருந்துச்சு. இனிஷியலா என்ன அமைப்பா இருந்துச்சுன்னா ஸ்டாச்சுரி பாடியா இருந்துச்சு. இப்ப என்ன அமைப்பா இருக்குன்னா கான்ஸ்டியூஷனல் பாடியா இருக்கு. ஒரே நிமிஷம்ப்பா, சார்ஜ் போட்டுருக்கேன் லேப்டாப்புக்கு. ஒரே நிமிஷம் அப்படி லைன்ல இருங்க. ஓகேவா சரிம்மா. சரி, நான் இப்போ வந்து என்ன வருதுன்னா கான்ஸ்டியூஷனல் பாடியா இருக்கு. இப்போ கான்ஸ்டியூஷனல் பாடியா இருக்கு. சரியா? இப்போ ஃபர்ஸ்ட் இனிஷியலா ஸ்டாச்சுரி பாடியா இருந்துச்சு. இப்போ என்ன இருக்கு, கான்ஸ்டியூஷனல் பாடியா இருக்கு. எந்த அமெண்ட்மெண்ட் பேஸ் பண்ணி இது கான்ஸ்டியூஷனல் பாடியா மாத்தாங்கன்னா 102வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 2018 இதை பேஸ் பண்ணி தான் என்ன பண்ணிருப்பாங்க, பேக்வர்ட் கிளாஸ் கமிஷனுக்கு என்ன பண்ணிருப்பாங்கன்னா கான்ஸ்டியூஷனல் பாடியா மாத்திருப்பாங்க. சட்டமேற்று அமைப்பா மாத்திருப்பாங்க. புரியுதாமா? என்னமா கேக்குறீங்க பீஷ்மா? வித் ஈகேஷன் ஃபார் திஸ் கேஸா? புரியலாமா பீஷ்மா? என்ன கேக்குறீங்க? ஸ்டாச்சுரி பாடினா என்ன நான் சொல்றேன். இப்ப இதுவரைக்கும் கிளியரா புரியுதா? நான் சொல்றேன் ஸ்டாச்சுரி பாடினா என்ன, கான்ஸ்டியூஷன் பாடினா என்ன சொல்றேன். இதுவரைக்கும் கிளியரா புரியுதாமா? பீஷ்மா நீ என்ன சொல்றீங்கன்னு புரியல, ஒரு வாட்டி மறுபடியும் டைப் பண்ணி போடுங்க, நான் பார்த்து சொல்றேன். ஸ்டாச்சுரி பாடினா என்ன அப்படின்னா பாப்போமா? ஸ்டாச்சுரி பாடினா என்ன? பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஒன்று சொல்றேன். ஆர்பி வந்து ஒரு ஸ்டாச்சுரி பாடிப்பா. ஆர்பி தான் இந்தியாவில் கொண்டு வந்த முதல் ஸ்டாச்சுரி பாடி. என்ன சார் அப்படி சொல்றீங்க அப்படின்னா, சரி ஆர்பிஐ கொண்டு வந்து என்ன பண்ணாங்க,
ஆர்பி ஆக்ட் 1934 போட்டாங்க. ஃபர்ஸ்ட் இதான் போட்டாங்க. ஆர்பி 1934 ஆக்ட்னு போட்டு இது மூலமா ஒரு ஆக்ட் கொண்டு வந்திருப்பாங்க. அப்போ ஒரு சட்டம் போட்டு ஒரு அமைப்பை கொண்டு வந்தா அந்த அமைப்பு பேர் என்னது? சட்டமேற்றும் அமைப்பு. புரியுதாமா? ஸ்டாச்சுட் பாடினா ஒரு சட்டம் போட்டு ஒரு அமைப்பை உருவாக்குனா அந்த அமைப்பு பேர் என்னன்னா சட்டமேற்றும் அமைப்பு. புரியுதாமா? ஒரு சட்டம் போட்டு ஒரு அமைப்பு உருவாக்குனாங்கன்னா அதுக்கு பேர் என்ன அமைப்பு? சட்டமேற்றும் அமைப்பு. ஃபர்ஸ்ட் இந்தியால அமைப்பு என்னது? ஆர்பிஐ தான். சோ அதே மாதிரி என்ன பண்ணாங்கன்னா பேக்வர்ட் கிளாஸ்க்கு ஒரு ஆக்ட் போட்டாங்கப்பா. என்ன ஆக்ட் போட்டாங்கன்னா நேஷனல் கமிஷன் ஃபார் பிசி ஆக்ட்னு ஒன்று போட்டாங்க. நேஷனல் கமிஷன் ஃபார் பிசி ஆக்ட் அப்படின்னு சொல்லி போட்டுதான் என்ன பண்ணிருப்பாங்க? இதை உருவாக்கி இருப்பாங்க. தேசிய பிற்படுத்தப்பட்ட ஆணையம் உருவாக்கி 1991 உருவாக்கி இருப்பாங்க. எதுக்கு சார் அர்பன்? அதுதான் தெரியலம்மா. அர்பன் சிங் நான் கூகுள்ல சர்ச் பண்ணி பார்த்தேன், எதுவுமே தெரியலம்மா. ஹர்பஜன் சிங் கமிட்டி எதுக்குன்னே தெரியல, எதுக்கு போட்டாங்கன்னு தெரியல, என்னன்னு தெரியல. நான் பார்த்துட்டு அடுத்ததான் சொல்றேன். நான் சர்ச் பண்ண வரைக்கும் எந்த இன்ஃபர்மேஷனும் கிடைக்கல. ஏன்னா எதுவுமே கிடைக்கல. சாட்ஜிபிட்ல போட்டு பார்த்து கூகுள்ல போட்டு எதுவுமே கிடைக்கல. அதான் ஒவ்வொன்றும் உங்களுக்கு சோர்ஸ் வருது. நம்ம தப்பா சொல்லிடக்கூடாதுல. நாளைக்கு பார்த்து நான் சொல்றேன். சரிங்களா? நேஷனல் கமிஷன் பிசி ஆக்ட் 1992 போட்டிருப்பாங்க. 1992 போட்டிருப்பாங்க. இது எப்போ வந்து பார்த்தோன்னா கான்ஸ்டியூஷன் பாடியா மாறுச்சுன்னா 102வது அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2010 போட்டிருப்பாங்க. 2018 கான்ஸ்டியூஷன் பாடியா இருக்கும். இதுக்கான ஆர்டிகல் 338 பிமா. இதுக்கான ஆர்டிகல் 338 பி. புரியுதா பாருங்கம்மா. ஆர்டிகல் 338 பி. புரியுதாமா? கிளியரா புரியுதா? புரியுதாமா? ஓகே தானே? கிளியர் தானே? எல்லாரும் கிளியரா புரியுதாமா? ஓகே, ஒரு தம்ஸ் போட்டு விடுங்க. கிளியர்னா ஓகே தானே? அடுத்து போலாம். சரி, அபாலிஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டி. தீண்டாமை பத்தி பேசுற ஆர்டிகல் என்ன சார்? அரசியலமைப்புல தீண்டாமை பத்தி பேசுற ஆர்டிகல் என்ன? தீண்டாமை ஒழிப்பு அப்படின்ற பேசுற ஆர்டிகல் ஆர்டிகல் 17 ஆர்டிகல் தீண்டாமை குற்றம். இது ரொம்ப முக்கியமான விஷயம். தீண்டாமை ஒரு குற்றம் அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்கூல் புக்ல போட்டுருப்போம். பாத்தீங்களா? எல்லா ஸ்கூல்லையும் போட்டுருப்பாங்க தீண்டாமை ஒரு குற்றம். ஆனா அப்படி நடக்குதானே? இல்லப்பா. நம்ம சொசைட்டில வேற மாதிரி நடக்குது. எல்லாருமே மனுஷங்க தான்ப்பா. உன் கையில இருந்து ரத்தம் கிழிச்சா ரத்தம் வரும், என் கையில கிழிச்சா ரத்தம் தான் வரும். எல்லாருமே வந்து பிறக்கும்போது ஒண்ணுலாம் தான் பிறக்கணும், சாகும்போது ஒண்ணுலாம் தான் பிறக்கணும். எதுக்குப்பா? எல்லாரும் மனுஷனை பார்த்துட்டு மனித தன்மையோட நடந்து போகும். இந்த தீண்டாமையோட ஒரு சாபக்கேடு இப்போ நடந்துட்டு இருக்கு. இப்ப ரீசெண்டா ஆணவ கொலை நடந்துச்சுல, ஆணவ கொலை நடந்துச்சு, நிறைய விஷயம் நடந்துச்சுப்பா. சொல்ல முடியாத விஷயம் நிறைய நடந்துச்சு. இது எல்லாமே தீண்டாமை சம்பந்தப்பட்ட விஷயம் தான். சரிங்களா? தீண்டாமை சம்பந்தப்பட்ட விஷயம் தான். ஆணுக்கு ரொம்ப கேவலமான விஷயம். அது எல்லாமே என்ன பேசுது? தீண்டாமை பத்தி தான் பேசுது. சரிங்களா? சரி, ஓகே. ஆர்டிகல் 16(4) என்ன சொல்லுது அப்படின்னா, நோட் பண்ணிக்கீங்க. பெண்கள் இல்ல, ஆர்டிகல் 16(4) வந்து பாத்தீங்கன்னா பேக்வர்ட் கிளாஸ் மக்கள் இருக்காங்கப்பா, பேக்வர்ட் கிளாஸ் பீப்புள்ஸ்க்கு அவங்களுக்கான ரிசர்வேஷன் அதை பத்தி சொல்றதான். ரிசர்வேஷன் அதாவது ஒரு சமுதாயத்துல கல்வி மற்றும் பொருளாதார பின்தங்கிய மக்கள், இது கூட வேண்டாம், பிசி கூட வேண்டாம். ஒரு விஷயம் இங்க தனியா எழுதி போறேன், இங்க கூட வேண்டாம், தனியா எழுதி போறேன். ஒரு சொசைட்டில சமுதாயத்துல மற்றும் கல்வியில் பின்தங்கிய மக்களுக்கான இடஒதுக்கீடு எஸ்இபிசி வரும். அது கரெக்டான வார்த்தை எஸ்இபிசி வரும். எஸ்இபிசி வரும். சோசியலி எஜுகேஷனலி பேக்வர்ட் கிளாஸ் பீப்புள்ஸ், இவங்களுக்கான ரிசர்வேஷன் தான் அந்த 16 இவங்களுக்கான இடஒதுக்கீடு ரிசர்வேஷன். சோசியலி எஜுகேஷனலி அதாவது சமுதாயத்தில் மற்றும் கல்வியில் பின்தங்கிய மக்கள். ஆர்டிகல் 22 ஏன்னா ஒண்ணுமே இல்லப்பா. அது அப்படி ஒரு ஆர்டிகலே கிடையாது. ஆர்டிகல் 22 ஏன்றது ஒரு ஆர்டிகல் இல்லவே இல்லை. அரசியல் எந்த ஆர்டிகலும் இல்லை. 22 ஏன்னு ஒரு ஆர்டிகல் இல்லவே இல்லப்பா. 22 ஒரே 3 பிரிவு வரும். ஆர்டிகல் ஏபிசின்னு கிடையாது. சரியா? சோசியலி அண்ட் எஜுகேஷனலி பேக்வர்ட் கிளாஸ் மக்களுக்கான ரிசர்வேஷன் தான் இந்த 16 இது எப்ப கொண்டு வந்திருப்பா அப்படின்னா ஃபர்ஸ்ட் கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1951 கொண்டு வந்திருப்பாங்க. முதல் அரசியலமைப்பு சட்டத்திட்ட மசோதா 1951 என்ன பண்ணிருப்பாங்க? சமுதாயத்தில் மற்றும் கல்வியில் பின்தங்கிய மக்களுக்கான இடஒதுக்கீடு கொண்டு வந்திருப்பாங்க. சரிங்களா? புரியுதாமா? சரி, அடுத்தது என்ன சார் அப்படின்னா ஆர்டிகல் 18. இது பட்டங்கள் ஒழிப்புப்பா. அபாலிஷன் ஆஃப் டைட்டில். பட்டங்கள் ஒழிவு என்னன்னா சொல்ல ராஜ கம்பீர ராஜ மாத்தாண்ட ராஜகுல தலக வேட்டையபுர மன்னர் வரான்னு சொல்லல. அந்த மாதிரி டைட்டில் போடக்கூடாது. உன் பேர் மட்டும் தான் போகணும்.
உன் பேர் மட்டும் தான். உன் பேர் என்ன? என் பேர் சாகுல் அமீர், அது மட்டும் தான் போகணும். உன் பேர் சாகுல், அது மட்டும் தான் போகணும். என் பேர் ராம்குமார், அது மட்டும் தான் போகணும். சும்மா ராஜா மகாராஜா அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. சரியா? முத்துக்குமார், ராஜ், ராம, அப்புறம் ரவி, சங்கர், இந்த மாதிரி உன் பேர் மட்டும் தான் இருக்கும். உன் பேர் மட்டும் தான். தமிழ்நாட்டில் ரொம்ப சூப்பரா இருக்கும்பா. தமிழ்நாட்டில் வந்து பார்த்தோன்னா பேர் மட்டும் தான் போட்டுருப்பேன், கேஸ்ட் பேரும் சேர்க்க மாட்டேன். தமிழ்நாட்டில் ஒரு இந்தியாவில ஒரு சிறப்பு அம்சம்னா இப்போ என் பேர் மட்டும் தான் இருக்கும். ரவினா ரவி மட்டும் தான் இருக்கும். ராம்னா ராமு மட்டும் தான் இருக்கும். மூர்த்தினா மூர்த்தி மட்டும் தான் இருக்கும். பின்னாடி அவங்க கேஸ்ட் பேரை வெட்கப்படுறாங்க, யாருமே சேர்க்க மாட்டாங்க. ஆனா மற்ற ஸ்டேட்ல பாருங்க, ரெட்டி காரு, என்ன சார் கரண் ரெட்டி, ரிஷப்பா நாயக், சுதி தேஷ்முக், அந்த மாதிரி சொல்லிட்டு அவங்க கேஸ்ட் பேரை மற்ற ஸ்டேட்ல சேர்த்திருப்பாங்க. மற்ற ஸ்டேட், ஆனா தமிழ்நாடு அதுவும் கிடையாது. தமிழ்நாடு அதுவும் கிடையாது. இதெல்லாம் பெரிய ஒரு சாதனை தான். அந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட் நடந்துச்சுல, செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்டோட ஒரு பிரதிபலிப்பு தான் அந்த எல்லாமே. இப்பதான் ஆர்டிகல் 19 பார்த்தோம். புரியுதாமா? தமிழ்நாட்டுல கேஸ்ட் சர்நேம் இருக்காதுப்பா. தமிழ்நாட்டுல கேஸ்ட் சர்நேம் இருக்காது. ஜாதி பேரை பின்னாடி சேர்த்துக்க மாட்டோம். மற்ற எல்லா ஸ்டேட்லயும் இருக்குப்பா. தமிழ்நாட்டில் மட்டும் தான் இது கிடையாது. தமிழ்நாட்டில் மட்டும் இது கிடையாது. இது வந்து ஒரு சிறப்பு அம்சம். மெயின்ஸ் பாயிண்ட் எழுதும்போது இதெல்லாம் சேர்த்து எழுதலாம். தமிழோட சிறப்பு அம்சம் இதெல்லாம் எழுதலாம். புரியுதாமா? இந்த 4 நாட்கள் புரியுதாமா? 19 வந்து இப்பதான் பேசணும். 19 பத்தி இப்பதான் பேசணும். புரியுதாமா? இதையும் கிளியரா புரியுதா? இதையும் கிளியரா புரியுதா? ஓகே தானம்மா? இதையும் கிளியரா புரியுதாமா? கிளியரா புரியுதா? அடுத்த ஆர்டிகல் போலாமா? அடுத்த ஆர்டிகல் போலாமா? சரிம்மா, அடுத்த ஆர்டிகல் போலாம். அடுத்தது விச் ஐடியாலஜி த்ரெட்டன்ஸ் இந்தியன் கம்யூனிட்டி. இந்தியாவோட ஒற்றுமையை எது பாதிக்குது அப்படின்னா கண்ணை மூட்டு போலாம். வகுப்புவாதம். இதான்ப்பா. என்னன்னாப்பா வகுப்புவாதம் அப்படின்னா ஹிந்து வர்சஸ் முஸ்லிம்ஸ் ஃபர்ஸ்ட் ரியாக்ட் நடந்துச்சு. இவங்களுக்கு தான் அதிகமாக ரியாக்ட் நடந்திருக்கு இந்தியாவில். அடுத்து வந்து பார்த்தோன்னா ஹிந்து வர்சஸ் கிறிஸ்டின்ஸ், இவங்களுக்கு ரியாக்ட் நடந்திருக்கு. அதிகமாக ரியாக்ட் நடந்திருக்கு கிறிஸ்டின்ஸ். அடுத்தது ஹிந்து வர்சஸ் சீக்ஸ். இந்தியாவில் நடந்த 3 விதமான கம்யூனிசம் பிரச்சனைப்பா. கம்யூனிசம் பிரச்சனை. இந்த 3 பிரச்சனையாலதான் இந்தியாவில் நிறைய விதம். இந்திரா காந்தியை சுட்டுக் கொல்லப்பட்ட காரணமே இதுதானப்பா. இந்திரா காந்தி சுட்டுப்பட்ட காரணமே இந்த கம்யூனிசம் தானே. இந்து மக்களுக்கும் சீக்ஸுக்கும் நடந்த பிரச்சனை இந்திரா காந்தியை சுட்டுக் கொண்டிருப்பாங்க. அது கூட சொல்லி சுட்டு கொண்டிருப்பாரு. சரியா? அப்போ இந்த கம்யூனிசம் வகுப்புவாதம் தான் இந்தியாவில் மிகப்பெரிய பிரச்சனை. சரிப்பா, இதை பத்தி நம்ம நிறைய விஷயம் பார்த்திருப்போம். வகுப்புவாதம் பத்தி பார்த்திருப்போம். என்ன விஷயம் பார்த்திருக்கோம்னா, ஃபாதர் ஆஃப் இந்தியன் கம்யூனிசம் யாருப்பா? வகுப்புவாத பிரிவு யாருப்பா? ஃபாதர் ஆஃப் கம்யூனிசம் இன் இந்தியா யாருப்பா? இந்த கிளாஸ் சொல்லியிருக்கேன். ஃபாதர் ஆஃப் கம்யூனிசம் இன் இந்தியா ஹிஸ்டரி கிளாஸ் சொல்லியிருக்கேன். வகுப்புவாத பிரதிநிதித்துவத்தின் தந்தை, வகுப்புவாத பிரதிநிதித்துவத்தின் தந்தை யாருப்பா? நான் கிளாஸ் சொல்லியிருப்பேன், கொஞ்சம் யோசிங்க. தந்தை யாருப்பா? கொஞ்சம் யோசிங்க. இந்தியாவில வகுப்புவாத பிரதிநிதித்துவம் தந்தை யாருப்பா? நம்ம கொஞ்சம் யோசிங்கப்பா. நம்ம கிளாஸ்ல வந்து பார்த்திருப்போம், ஐஎன்எம் கிளாஸ்ல பார்த்திருப்போம். சரிங்களா? ஐஎன்எம் கிளாஸ்ல பார்த்திருப்போம். யாருப்பா அப்படின்னா லார்டு மின்டோ. ஞாபகம் இருக்கா? இவர் தான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிப்பாரு, அந்த வகுப்புவாத பிரச்சனை இந்தியா ஆரம்பிச்சிருப்பாரு 1909. தனி இடஒதுக்கீடு கொடுத்துருப்பாரு சொல்லி பார்த்தோம். ஞாபகம் இருக்கா? எம்என் ராய் இல்லம்மா, இல்ல. அவர் கம்யூனிஸ்ட். நான் சொன்னது கம்யூனிசம் வகுப்புவாதம் வேற, கம்யூனிஸ்ட் வேற, பொதுவுடைமை வேற, வகுப்புவாதம் வேற. சரியா? 1909 என்ன பண்ணிப்பாரு, முஸ்லிம்ஸ்க்கு தனி இடஒதுக்கீடு கொடுத்திருப்பாரு. யார்? லார்டு மின்டோ. அதனால என்ன இருக்கும், இந்தியால கம்யூனிசம் கிரேட்டா இருக்கும். புரியுதாமா? சரி, வகுப்புவாத தந்தை வந்து யாருன்னா லார்டு மின்டோ. சரி, மெட்ராஸ் பிரசிடென்சி யாருப்பா? ஃபாதர் ஆஃப் கம்யூனிசம் இன் மெட்ராஸ் பிரசிடென்சி யாருப்பா? ஃபாதர் ஆஃப் கம்யூனிசம் இன் பிரசிடென்சி கம்யூனல் ரெப்ரசன்டேஷன் பா. வகுப்புவாத பிரதிநிதித்துவம் இந்தியா. ஃபாதர் ஆஃப் கம்யூனல் ரெப்ரசன்டேஷன் மெட்ராஸ் பிரசிடென்சி யாருப்பா? இது ஒரு எக்ஸாம்ல கேட்டுருக்காங்க. நம்ம யூனிட் 6ல பார்ப்போம். மெட்ராஸ் பிரசிடென்சி யாருப்பா? யாருன்னா முத்தையா. 1928ல ஒரு ரிசர்வேஷன் பாலிசி கொண்டு இருப்பார்ப்பா. 5:2:2:2:2:1 சொல்லிட்டு தமிழ்நாட்டில் மெட்ராஸ் பிரசிடென்சில ரிசர்வேஷன் கொண்டு இருப்பார். அதனால இவர் அப்படி சொல்லுவோம், ரிசர்வேஷன் கொண்டு இருப்பார். புரியுதாமா? ரிசர்வேஷன் 5:2:2. இந்த 5ன்றது பேக்வர்ட் கிளாஸ் பீப்புள்ஸ்க்கு. சரியா? நான் பிசி மக்கள்ஸ், இது பிசி மக்களுக்கு, இது எஸ்சி மக்களுக்கு, இது வந்து பார்த்தீங்கன்னா முஸ்லீம் மக்களுக்கு, இது வந்து எஸ்டி கிறிஸ்டின் மக்களுக்கு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிப்பார், எல்லா மக்களும் பிரிச்சு ரிசர்வேஷன் கொடுத்துருப்பார். சரியா? சரிப்பா, அடுத்து போலாமாப்பா. சரி, நேற்று தான் இந்த கொஸ்டினை பத்தி நம்ம பேசணும். நேற்றுக்குள்ள கிளாஸ்ல பேசணும். பதிவு செய்த நிலத்தின் வயிற்றில் ஒவ்வொருவரும் சொந்தக்காரர்கள் ஆவார். இந்த முறை எவ்வாறு அழைக்கலாம்?
இது வந்து பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் கொஸ்டின், இதனால இதில் பார்க்கலாம். பதிவு செய்த நிலத்தை வைத்திருக்கும் ஒவ்வொருவரும் அதன் சொந்தக்காரர்கள் ஆவர். இந்த முறை எவ்வாறு அழைக்கலாமா? ரயத்வாரி முறை. ரயத்வாரி முறை. சூப்பர்மா. ரயத்வாரி முறை. ரயத்வாரி சிஸ்டம். ரயத்வாரி சிஸ்டம். ரயத்வாரி சிஸ்டம். இது எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 1920 தாமஸ் மன்ரோ கொண்டு வந்தாரு. தாமஸ் மன்ரோ நேற்று தான் பார்த்தோம். இது எங்கெல்லாம் இருக்குன்னா அஸ்ஸாம்ல இருக்கு இந்த ரயத்வாரி முறை, பாம்பேல இருக்கு, கோர்க்ல இருக்கு, கோர்னா கர்நாடகால இருக்கு, அப்புறம் மெட்ராஸ்ல இருந்துச்சு. மெட்ராஸ் இந்த 4 இடத்துல தான் இந்த ரயத்வாரி முறை இருந்துச்சு. 4 இடத்துல தான் இந்த ரயத்வாரி முறை இருந்துச்சு. 4 இடத்துல தான் இந்த ரயத்வாரி முறை இருந்துச்சு. புரியுதாமா? சரி, ஓகே. அடுத்து போலாமா? சரி, ஓகேமா. அடுத்த கொஸ்டின். இந்த கொஸ்டின் கொஞ்சம் தேவையில்லாத கொஸ்டின். நம்ம இது எக்கனாமிக் பாயிண்ட், எக்கனாமிக்ஸ்ல பார்க்கும்போது பார்க்கலாம். இந்த கொஸ்டின் இப்போதைக்கு வேண்டாம். இது எக்கனாமிக்ஸ் கொஸ்டின். எக்கனாமிக் கிளாஸ்ல பார்க்கலாம். அடுத்தது இது எக்கனாமிக் கொஸ்டின் தான். இது பார்க்கலாம். இது கொஞ்சம் நல்ல கொஸ்டின். சரிங்களா? இந்த கொஸ்டின் கொஞ்சம் சூப்பரான கொஸ்டின். கொஸ்டின் தெரியுதா பாருங்க. இந்த ஜூம் மட்டுமா பாருங்க. கொஸ்டின் தெரியுதா பாருங்க. கொஸ்டின் தெரியுதா இல்ல ஜூம் மட்டுமாமா? பாருங்க, ஜூம் பண்றேன். ஓகேவா? தெரியுதா? அப்போ கொஸ்டின் தெரியுதாமா? விசிபிளா இருக்காமா? தமிழ்ல படிச்சு காட்டுறேன். ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ்ல பாருங்க, தமிழ்ல படிச்சு காட்டுறேன். இந்த கொஸ்டின் என்ன புரியுதுன்னு கொஸ்டின் பாருங்க. ஹைகோர்ட் சம்பந்தப்பட்ட பேசின ஆர்டிகல் பா. ஹைகோர்ட் சம்பந்தப்பட்டு பேசுறது. ஹைகோர்ட் எந்த பகுதியில் இருக்குன்னா பகுதி 6ல இருக்குப்பா. பகுதி 6ல இருக்கு. ஆர்டிகல் 214 இருந்து 231 32 வரை இருந்துச்சு. இப்ப 32 டெலிட் பண்ணிட்டாங்க. இப்போ ஓகேவா? தெரியுதுலமா? சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் என்ன? ஹைகோர்ட் ஹஸ் ஜூரிஸ்டிக்ஷன். அதோட எல்லை வரம்பு கேட்டிருக்காங்க. எல்லை வரம்பு ஜூரிஸ்டிக்ஷனா எல்லை வரம்பு. இங்க தமிழ் என்ன கொடுத்துருவாங்க பாருங்க. ஹைகோர்ட் உயர்நீதிமன்றத்தின் அதிகார தொடர்பான கீழ்கண்டு கூட்டு கவனிக்கவும். இதுதான் பாருங்க தமிழ் டிரான்ஸ்லேஷன் எப்படி இருக்கு பாருங்க. அங்கே அதிகார வரம்புன்னு வந்திருக்கணும். ஓரளவு பரவாயில்ல. அதிகார வரம்புன்னு வந்திருக்கணும். அதான் கரெக்ட். அதிகார வரம்புன்னு வந்தாதான் கரெக்ட். ஆமாமா. ஆகஸ்ட் 11 விபி சிங்க்கு ரிசர்வேஷன் கொடுத்தாங்க. கரெக்ட். ஆகஸ்ட் 13 1990. கரெக்ட் தான். சரிப்பா. சரி, என்ன சார் அப்படின்னா பனிஷ் ஃபார் கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்னு ஒரு கான்செப்ட் இருப்பா. நீதிமன்ற அவமதிப்புன்னு சொல்லுவாங்க. நீதிமன்ற அவமதிப்புக்கான என்ன பண்ணலாம்? ஹைகோர்ட் தண்டனை வழங்கலாமாப்பா? நீதிமன்ற அவமதிக்காண்டி என்ன பண்ணலாம்? தண்டனை வழங்கலாம். கண்டிப்பா வழங்கலாம். சரி, அடுத்து என்ன சார் கொடுத்துருக்கோம் அப்படின்னா டெண்டர் அட்வைஸ் ஆன் லீகல் கொஸ்டின் ரெஃபர்டு பை பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. இப்படிதான் இருக்காப்பா. அதாவது நல்லா பாருங்க, தமிழ் படிக்கிறேன். இந்திய குடியரசுத் தலைவர்கள் ஆலோசனை கேட்கப்பட்டால் அதை வழங்கலாம். இது இருக்கா? இப்படி ஒரு ப்ரொவிஷன் இருக்காப்பா? இப்படி ஒரு ப்ரொவிஷன் இல்லப்பா. இல்ல. இந்த ப்ரொவிஷன் யாருக்கு மட்டும் தான் இருக்கு அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்டுக்கு மட்டும் தான் இருக்கு. அதாவது இந்தியன் பிரசிடென்ட் ஏதாவது டவுட்னா யார்கிட்ட கேட்பாரு? ஓகேமா, நான் அடுத்த கிளாஸ் ட்ரை பண்றேன். சரி, அடுத்த கிளாஸ் ட்ரை பண்ணி. ஏன்னா ரொம்ப அது சிரமமா இருக்குமா உட்காந்து ஷேர் பண்றதுக்கு. சரி, நான் பண்றேன். மேக்ஸிமம் பண்றேன். இந்திய அரசு தலைவரிடம் ஆலோசனை கேட்கப்பட்டால் வழங்கலாம். ஹைகோர்ட் வாய்ப்பே இல்லை. யாரு வழங்கலாம்? சுப்ரீம் கோர்ட் தான் பண்ண முடியும். அதுக்கான ஆர்டிகல் தான் என்னது? ஆர்டிகல் 143. ஹைகோர்ட்டுக்கு அந்த அதிகாரம் கிடையாதுப்பா. சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணுவாங்கன்னா சப்போஸ் பிரசிடென்ட் ஏதாவது டவுட் கேட்டா அதை எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அட்மினிஸ்ட்ரேட்டிவ்லா, டெக்னிக்கல் ரிசல்ட்டா, இல்ல லெஜிஸ்லேட்டிவ் ஏதாவது டவுட் கேட்டா இவங்க எக்ஸ்பிளைன் பண்ணலாம். சரி, அடுத்து பார்க்கலாம். அடுத்தது டெண்டர் அட்வைஸ் ஆன் லீகல் கொஸ்டின் ரெஃபர்ட் பை கவர்னர் ஆஃப் ஸ்டேட். இது இல்லப்பா. இதுவும் இல்ல. இந்த மாதிரி ஒரு ப்ரொவிஷன் இல்ல. கவர்னர் வந்து ஏதாவது டவுட் கேட்டா எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு கவர்னருக்கும் ஹைகோர்ட் ஜட்ஜுக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. கவர்னருக்கும் ஹைகோர்ட்டுக்கு எந்த சம்மந்தமும் இல்லப்பா. அதனால இப்படி ஒரு ப்ரொவிஷனே இல்ல. தெளிவா புரிஞ்சுங்க. அங்க யோசிப்போம். சுப்ரீம் கோர்ட் பிரசிடென்ட் அட்வைஸ் பண்றாரு. அப்ப சுப்ரீம் கோர்ட் வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி ஹைகோர்ட் இருக்கு. கவர்னர் அட்வைஸ் பண்ணாரு நினைச்சுக்காதீங்க. அப்படி இல்லவே இல்ல. சோ ஹைகோர்ட் தனியா இருக்கும். சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணாங்க? 2 காமனா இருக்கும். சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணும் அப்படின்னா பிரசிடென்ட் டவுட் கேட்டா அட்வைஸ் பண்ணும். கவர்னருக்கும் ஹைகோர்ட்டுக்கும் சம்பந்தமே இல்லை. புரியுதா? அடுத்தது இங்க அதான் தமிழ் கொடுத்தா மாநில ஆலோசனை கேட்கப்பட்டா அது வழங்கலாம். அப்படி ஒரு ப்ரொவிஷனே கிடையாது. இல்ல, இதுவும் கிடையாது. அடுத்து என்ன சார்னா இஷ்யூ செர்டைன் ரைட்ஸ் டு ப்ரொடெக்ட் ஃபண்டமெண்டல்ஸ். இது கரெக்ட்பா. ஏன்னா ஹைகோர்ட் வந்து என்ன பண்றாங்க? அதிகமா ரைட்ஸ் அதான் இருக்கு. ரிட்ஸ் ஜூரிஸ்டிக்ஷன் அதிகமா இருக்கிறது பார்த்தா இதுதான். இங்க தனியா எழுதுறேன். நல்லா பாருங்க. இஷ்யூஸ் செர்டைன் ரைட்ஸ் டு ப்ரொடெக்ட் ஃபண்டமெண்டல்ஸ். இஷ்யூஸ் செர்டைன் ரிட்ஸ் தானப்பா. நீதி பேரணை. எந்த நாட்டில் எடுத்துருக்காங்கப்பா? நீதி பேரணை எந்த நாட்டில் எடுத்திருக்காங்க? கமெண்ட் பண்ணுங்க. நீதி பேரணை எந்த நாட்டில் எடுத்திருக்காங்க? சரி, பார்ப்போம். நான் சொல்றேன். ஆர்டிகல் 226. ஹைகோர்ட் வந்து பார்த்தோன்னா
ஹைகோர்ட் வந்து என்ன பண்றாங்கன்னா நீதி பேரணை வழங்குறதுக்கான ஆர்டிகல், ரிட்ஸ் வழங்குறதுக்கான ஆர்டிகல், ரிட்ஸ் இஷ்யூ பண்றதுக்கான ஆர்டிகல் வந்து பார்த்தோன்னா ரிட்ஸ் இஷ்யூ பண்றதுக்கான ஆர்டிகல் 5 விதமான ரிட்ஸ் இஷ்யூ பண்ணுவாங்கப்பா. 5 வித ரிட்ஸ் இஷ்யூ பண்ணுவாங்க. ஹேபியஸ் கார்பஸ், அதாவது ஆட்கொணர்வு மனு சொல்லுவாங்க. ஆட்கொணர்வு மனு சொல்லுவாங்க. அடுத்து மேண்டமஸ் கட்டளை உறுத்தும் பேராணை. அடுத்து ப்ரொஹிபிஷன் தடை உறுத்தும் பேராணை. அடுத்து செட்யூட்டரி தண்டனை உறுத்தும் பேராணை. அடுத்து வந்து பார்த்தோம்னா போவரண்டோ ஆவண கேட்பு நீதி பேராணை. இந்த மாதிரி 4 இருக்கு, 5 இருக்குப்பா. இந்த 5க்குமே யாருக்கா? இங்கிலாந்து சூப்பர்பா. நீதி பேரணை எங்க இருந்து எடுத்திருப்பாங்க அப்படின்னா இங்கிலாந்து பிரிட்டிஷ் வந்து எடுத்திருப்பாங்க. அதுதான் நம்ம ஃபாலோ பண்றோம். சரிப்பா, இந்த ரிட்ஸை பொறுத்தவரையும் யாருக்கு அதிக பவர் இருக்கு? ஹைகோர்ட்டுக்கோ சுப்ரீம் கோர்ட்டுக்கா? நல்ல யோசிச்சு சொல்லுங்க. இந்த ரிட்ஸை பொறுத்தவரையும் ஹைகோர்ட்டுக்கா சுப்ரீம் கோர்ட்டுக்கு அதிக பவர் இருக்கு? சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஆர்டிகல் 32பா. இந்த ரிட்ஸை பொறுத்தவரையும் ஹைகோர்ட்டுக்கு அதிக பவர் இருக்கா, சுப்ரீம் கோர்ட் அதிக பவர் இருக்கானா? ஹைகோர்ட்டுக்கு தான் அதிக பவர் இருக்கு. ஹைகோர்ட்டுக்கு தான் அதிக பவர் இருக்கு. ரிட்ஸ் ஜுடிஷியல் பொறுத்தவரையும் இது டிஎன்பிசி கொஸ்டின்பா. எந்த விஷயத்துல ஹைகோர்ட்டு சுப்ரீம் கோர்ட் மேலனா நீதி பேரணை வழங்குறதாப்பா. நீதி பேரணை எந்த விஷயத்துல நீதி பேரணை வழங்கலாம்? ஹைகோர்ட்டுக்கு தான் அதிகமான பவர் இருக்கு. மோர் பவர் எதுல? ரிட்ஸ் ஜுடிஷியல்ல, நீதி பேரன்ல. ரிட்ஸ் ஜுடிஷியல்ல நீதி பேரன்ல அதிகமான பவர் யாருக்கு இருக்கு? ஹைகோர்ட் தான் இருக்கு. தென் சுப்ரீம் கோர்ட். ஒய் சார் அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் வந்து பாத்தீங்கன்னா அடிப்படை உரிமை பாதிக்கப்பட்டா மட்டும்தான் சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணும்? அடிப்படை உரிமை பாதிக்கப்பட்டா மட்டும்தான் நீதி பேரணை வழங்கும். அடிப்படை உரிமை பாதிக்கப்பட்டால் மட்டும்தான் என்ன பண்ணும்? நீதி பேரணை வழங்கும். இல்லையா? அடிப்படை மீறினால் பாதிக்கப்பட்டால் வாய்டானா மட்டும்தான் என்ன பண்ணுவோம்? ரிட்ஸ் இஷ்யூ பண்ணும். ஒன்லி அடிப்படை உரிமை பாதிக்கப்பட்டா மட்டும்தான் என்ன பண்ணுவோம்? நீதி. ஆனா ஹைகோர்ட் அப்படி இல்ல. என்ன ஹைகோர்ட் என்னாச்சு? எந்த விஷயத்துல வேணா என்ன பண்ணலாம்? நீதி பேரணை வழங்கலாம். ரிட்ஸ் எதுல வேணா வழங்கலாம். எல்லா பார்ட்ஸ்லயும் வழங்கலாம். ஆல் பார்ட்ஸ், எல்லா பகுதிக்கும் என்ன பண்ணலாம்? ரிட்ஸ் வழங்கலாம். புரியுதாமா? அந்த ஸ்டேட்ஸ்குள்ள ஹைகோர்ட் என்ன பண்ணலாம்? எல்லா ஸ்டேட்டும் ஹைகோர்ட் என்ன பண்ணலாம்? அந்த அதிகார வரம்புக்குள்ள அந்த பகுதி 22 இருக்குல்ல, 22 பகுதி எது மீறப்பட்டாலும் என்ன பண்ணலாம்? நீதி பேரணை வழங்கலாம். புரியுதா? அப்ப ஆர்டிகல் என்ன ஆன்சர் வரும்? 1, 4 தான். இது எப்படி எலிமினேட் பண்ணா? ஃபர்ஸ்ட் எது வரான்னு சொல்லி எலிமினேட் பண்ணலாம்ப்பா. 2 வராதா? 2 வராது. அது கன்ஃபார்ம் பண்ணலாம். 3 வருமா வராதா? நம்மளால யோசிப்பா. ஒருவேளை இருக்குமோ அப்படின்னு சொல்லி யோசிப்பா. அதெல்லாம் இருக்கவே கூடாது. கண்ணை மூட்டு அடிச்சிடணும். சரிங்களா? புரியுதாமா? கிளியரா புரியுதாமா? சரிங்களா? கிளியரா புரியுதா? சரி, அடுத்தது இதோட இன்னைக்கு கிளாஸோட முடியுதுப்பா. இன்னைக்கு கிளாஸ் இதோட முடியுது. சரி, which schedule of Indian Constitution specifies the power, authority, responsibilities of பஞ்சாயத்து சிஸ்டம்? எந்த அட்டவணைனா 11வது அட்டவணை. பவர் இருக்குமா? பவர் இருக்கு முரளிதரன், பவர் இருக்கு. சுப்ரீம் கோர்ட்டுக்கு இஷ்யூ பண்ண பவர் இருக்கு. ஆனா அவங்க எதுல மட்டும் இஷ்யூ பண்ணுவாங்க? ஃபண்டமெண்டல்ஸ் மட்டும் தான் இஷ்யூ பண்ணுவாங்க. நல்லா புரிஞ்சுங்க. சுப்ரீம் கோர்ட்டுக்கு பவர் இருக்கு. பவர் இல்ல யார் சொன்னா? பவர் இருக்கு. ஆனா ஹைகோர்ட்டுக்கு தான் அதிக பவர் இருக்கு. பவர் இல்லாம இல்ல, பவர் இருக்கு. ஹைகோர்ட்டு தான் அதிக பவர் இருக்கு. இதோட கம்பேர் பண்ணா ஹைகோர்ட் அதிக பவர் இருக்கு. ஏன் சார் அப்படின்னா ஹைகோர்ட் வந்து பார்த்தா ரிட்ஸ் இஷ்யூ பண்ணுவான். எந்த விஷயத்துக்கு வேணா இஷ்யூ பண்ணுவான். எல்லா விஷயத்துக்கும், ஆல் மேட்டர்ஸ், எந்த விஷயத்துக்கு வேணா என்ன பண்ணலாம்? ரிட்ஸ் இஷ்யூ பண்ணலாம். ஆனா சுப்ரீம் கோர்ட் ரிட்ஸ் இஷ்யூ பண்ணணும்னா ஒன்லி ஃபண்டமெண்ட்ஸ் அடிப்படை உரிமை மீறப்பட்டா மட்டும்தான் என்ன பண்ணுவாங்க? ரிட்ஸ் இஷ்யூ பண்ணுவாங்க. புரியுதாமா? அப்ப அதிகமா யாருக்கு பவர் இருக்கு? ஹைகோர்ட் தானே. அதிகம் பவர் இருக்கு, அது ஹைகோர்ட் தானே. சூப்பர். சரி, அடுத்து கடைசி क्वेश्चन பாப்போமா? சரி, which schedule of Indian Constitution specifies power, authority, responsibility of பஞ்சாயத்து சிஸ்டம்? 11 அட்டவணை. எப்படின்னா 11 மணிக்கு தான் பஞ்சாயத்து ஆரம்பிக்கும். ஏன்னா பார்லிமெண்ட் 11 மணிக்கு தொடங்கும். 11 மணிக்கு தான் பஞ்சாயத்து ஆரம்பிக்கும். சரியா? சரி, இந்த ஒவ்வொரு இது பாத்துறோமா? ஃபர்ஸ்ட் 7வது அட்டவணை. 7வது அட்டவணை என்னப்பா? பட்டியல், லிஸ்ட், பட்டியல்.
நோட் பண்ணிக்கப்பா. இந்த 7வது அட்டவணை ரொம்ப முக்கியமான விஷயம். இது கூட்டாட்சி தத்துவம் உள்ள அமைப்புப்பா. இது கூட்டாட்சி அம்சம் உள்ளது. கூட்டாட்சி அம்சம் உள்ளது. ஃபெடரல் ஃபீச்சர்ஸ் சொல்லுவாங்கல்ல, கூட்டாட்சி தன்மை உடையது. இது வந்து அவ்வளவு சீக்கிரம் டெலிட் பண்ண முடியாது. இதுக்கான ஆர்டிகல் வந்து பார்த்தோன்னா ஆர்டிகல் 246. சரி, அடுத்தது 10வது அட்டவணை. இது கட்சி தாவல் தடை சட்டம். பணம் 10 செய்யும் சொல்லுவாங்க. பணம் ஒய் சார் ஆர்டிகல் 21 பவர் ஃப்ரம் ஹைகோர்ட்டா? இப்பதான் நம்ம சொன்னேன் பீஷ்மா, அதுதான் சொன்னேன்ல. ஆர்டிகல் 32 இந்த கொஸ்டின் முடிச்சிருப்பா. இந்த கொஸ்டின் முடிச்சு அது வரேன், அது டவுட் இருக்கட்டும். அந்த கொஸ்டின் முடிச்சுட்டு வரேன். 10வது அட்டவணைன்றது என்ன அப்படின்னா, பணம் 10 செய்ய சொல்லுவாங்க. பணம் 10 செய்ய சொல்லுவாங்க. அப்ப ஒரு கட்சி தாவறாங்க, ஒரு கட்சி தாவறாங்க, அவங்கள தகுதி நீக்கம் பண்றது ஆன்டி டிஃபெக்ஷன் கட்சி தாவல் தடை சட்டம், ஆன்டி டிஃபெக்ஷன் லா. இதை கொண்டு வந்தது எப்போ அப்படின்னா 52வது கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1985 கொண்டு வந்திருப்பாங்க. எப்ப கொண்டு வந்தாங்கன்னா, அதான் ஒரே நிமிஷம் நான் சொல்றேன். இந்த கொஸ்டின் முடிச்சு நான் சொல்றேன். சரிங்களா? ஸோ 10வது அட்டவணை வந்து பார்த்தோன்னா ஆன்டி டிஃபெக்ஷன் லா. சரிங்களா? 10வது வந்து பார்த்தா ஆன்டி டிஃபெக்ஷன் லா 52வது அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல சேர்த்திருப்பாங்க. யாரு சேர்த்திருப்பாங்கன்னா ராஜீவ் காந்தி சேர்த்திருப்பாரு. இதுக்கான ஆர்டிகல் வந்து என்ன அப்படின்னா, இதுக்கான ஆர்டிகல் வந்து பார்த்தோன்னா 102, 192 ராக்கெட்ல 2, இது 2. இது எம்பி டிஸ்குவாலிஃபை பண்றது, இது எம்எல்ஏ டிஸ்குவாலிஃபை பண்றது. சரியா? டிஸ்குவாலிஃபை பண்றது. எம்பி யார் டிஸ்குவாலிஃபை பண்ணுவா? டிஸ்குவாலிஃபை பை ஸ்பீக்கர். எம்பி யார் டிஸ்குவாலிஃபை பண்ணா? ஸ்பீக்கர். ஒரு கட்சி தாவனாலோ இல்ல கொரடான்னு சொல்லி கட்சியோட கொரடான்னு சொல்லி ஒருத்தர் இருப்பாரு சபையில, அந்த பேச்சு கேட்கறேன்னா நான் சொல்றேன்மா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் சொல்லி முடிச்சாரேன். எம்எல்ஏ யார் டிஸ்குவாலிஃபை பண்ணுவானா? ஸ்பீக்கர். எம்எல்ஏ யார் டிஸ்குவாலிஃபை பண்ணா? ஸ்பீக்கர். இதை முடிச்சு நான் சொல்றேன். ஸ்பீக்கர். புரியுதாமா? இந்த இது புரியுதா பாருங்க, மட்டும் பாருங்க, நான் சொல்றேன். அதான் 7வது அட்டவணை ஆர்டிகல் 246 பட்டியல்பா கூட்டாட்சி அம்சம் உள்ளது. இதை நீக்கவே முடியாது. ஏன்னா இது வந்து நீக்கம் தான் பெரிய பிரச்சனை. அதனால இப்ப அடுத்து 10வது அட்டவணை என்ன அப்படின்னா, கட்சி தாவல் தடை சட்டம், ஆன்டி டிஃபெக்ஷன் லா. ஒரு கட்சியில இருந்து இன்னொரு கட்சி தாவனா என்ன பண்ண தகுதி நீக்கம் பண்ணிடுவாங்க. எம்பி கட்சியில் ஒரு கட்சி தாங்கினா ஆர்டிகல் 102 படி என்ன பண்ண டிஸ்குவாலிஃபை பண்ணுவார். யார் டிஸ்குவாலிஃபை பண்ணா? ஸ்பீக்கர், சபாநாயகர் டிஸ்குவாலிஃபை பண்ணார். ஆர்டிகல் 191 படி என்ன பண்ண எம்எல்ஏ டிஸ்குவாலிஃபை பண்ணுவாங்க. ஒரு கட்சி எம்எல்ஏ தாவனா டிஸ்குவாலிஃபை பண்ணுவாங்க. அப்ப 14வது அட்டவணை என்ன சார் அப்படின்னா, பஞ்சாயத்தை பத்தி பேசுறதுப்பா. பஞ்சாயத்து அதிகாரம் அதை பத்தி பேசுறது ஆர்டிகல் 243G. சரி, அடுத்து இந்த 6வது அட்டவணை என்னன்னா, நான் சொல்றேன். 6வது அட்டவணை சொல்றேன், நல்லா வாங்கிங்க. எழுதுறேன் பேசல தனி எழுதுறேன். 6வது அட்டவணை என்னன்னா ஏடிஎம் ஸ்கொயர்ப்பா. ஏடிஎம் ஸ்கொயர் என்ன சார்? ஏடிஎம் ஸ்கொயர்னா ஒரு 4 ஸ்டேட் இருப்பா. அஸ்ஸாம், திரிபுரா, மேகாலயா, மிசோரம். இந்த 4 ஸ்டேட் சிறப்பு அந்தஸ்துப்பா. இந்த 4 ஸ்டேட் சிறப்பு அந்தஸ்து. அதுதான் வந்து பார்த்தோன்னா இந்த 6வது அட்டவணை. இந்த 6வது அட்டவணை அதுதான். இதுக்கான ஆர்டிகல் வந்து பார்த்தோன்னா 244A, 275. புரியுதாமா? இந்த கொஸ்டின் புரியுதாமா? பக்காவா? இந்த கொஸ்டின் புரியுதா? நம்ம லாஸ்ட் கொஸ்டின் போலாமா? லாஸ்ட் கொஸ்டின் பீஷ்மா டவுட் கேட்டாரு, அது போலாமா? இந்த கொஸ்டின் கிளியரா புரியுதாமா? இந்த கொஸ்டின் புரியுதா? ஏதாவது டவுட் இருக்கா? இதுல இன்னொரு விஷயம் நோட் பண்ணிக்க. அந்த கட்சி தாவல் சட்டம் இன்னொரு விஷயம் நோட் பண்ணிக்க. ரீசெண்டா இந்த கட்சி தாவல் சட்டம் எதை ஃபாலோ பண்ணுதுன்னா 91st அமெண்ட்மெண்ட் ஆக்ட ஃபாலோ பண்ணுதுப்பா. 91st அமெண்ட்மெண்ட் 2003 ஃபாலோ பண்ணுது. இப்ப பாருங்க, ஒரு கொஸ்டின் கேட்கிறேன். ரீசெண்டா வந்து ஒரு பெரிய இஷ்யூ நடந்துச்சு. என்னன்னா, ஒரு கட்சியில 78 சீட் இருக்காங்க. ஏடிஎம்கே சும்மா ஏடிஎம்கேல 78 சீட் இருக்கு. 78 எம்எல்ஏ இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இதுல 2/3 எவ்வளவுப்பா? இல்ல 2/3 எவ்வளவு? 52 பேரா? 52 பேர் இன்னொரு கட்சியில போய் ஜாயின் பண்றாங்கன்னா டிஎம்கேல போய் ஜாயின் பண்றாங்க வச்சுக்கோங்க. 52 எம்எல்ஏ வந்து டிஎம்கேல வந்து ஜாயின் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க மேல இந்த கட்சி தாவல் சட்டம் பாயாது. எல்லாமே ஒண்ணுதாமா. 2 நாள் ஒண்ணுதான், ஏ நாள் ஒண்ணுதான். அது கீழே தான் வரும். இந்த ஏ கீழே தான் 2 வரும். எல்லாம் ஒண்ணுதான். சரிங்களா? சரி, இப்ப ஏடிஎம்கேல 78 சீட் இருக்குப்பா, எம்எல்ஏ சீட் இருக்காங்க. அதுல 52 பேர் ஒரு கட்சிக்கு போறாங்க. பன்னீர்செல்வம் இருக்காருல்ல, பன்னீர்செல்வம் ஏடிஎம்கே 52 எம்எல்ஏ டிஎம்கேல ஜாயின் பண்றாங்க. இப்ப இவங்க மேல கட்சி தாவல் பாயுமா பாயாது? சொல்லுங்க. ஒரு கட்சியில 3-2 பேர் என்ன பண்றாங்க? வேற கட்சியில போய் ஜாயின் பண்றாங்கன்னா அவங்க மேல கட்சி தாவல் பாயுமா பாயாது? அவங்க மேல கட்சி தாவல் பாயுமானா பாயாது. ஏன் சார் பாயாதுன்னா, அது சொல்ற அமெண்ட்மெண்ட் ஆக்ட் தான் 91 அமெண்ட்மெண்ட் ஆக்ட்.
ஏன்னா ஒரு கட்சியை பிடிக்கல, கட்சியோட கொள்கை சரியில்லை, கட்சியோட கொள்கை மாறுது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண 52 எம்எல்ஏ, அதாவது ஒரு 2/3 3ல 2 பேர் வந்து பார்த்தோம்னா வேணாம்னு சொல்லி வேற கட்சியில போய் ஜாயின் பண்றாங்கன்னா அவங்க மேல கட்சி கவனம் பாயாது. அது சொல்றதா என்னது 91st கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். இது வந்து வாஜ்பாய் கொண்டு வந்துருப்பாருப்பா. இது வந்து வாஜ்பாய் கொண்டு வந்துட்டாரு. புரியுதாமா? பயதா பயதா பாயாது பாயாது சூப்பர்மா பாயாது. சரி இது வரைக்கும் கிளியரா புரியுதாமா? புரியுதா? ஓகே. அடுத்தது நம்ம லாஸ்ட் கொஸ்டின் வந்துருவோம். இந்த கொஸ்டின் ரொம்ப டவுட்டா இருக்குன்னு சொல்லுவோம். இப்ப கேளுங்க. அதான் ஹைகோர்ட் பவர் புரியலையா? நல்லா பாருங்க. நான் தனியா எழுதுறேன், திருப்பி எழுதுறேன். லாஸ்ட் கொஸ்டின், ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன தெரியுமா படிச்சு நம்ம மறுபடியும் வருவோம். சரிங்களா? தனியா திருப்பி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன சார் அப்படின்னா, இங்க பாருங்க. கொஸ்டின் என்னன்னா, ஹைகோர்ட்டுக்கு அதிகார வரம் என்னப்பா? ஹைகோர்ட்டோட அதிகார வரம் என்ன? ஹைகோர்ட்டோட அதிகார வரம் என்ன? ஹைகோர்ட்டோட அதிகார வரம் என்ன சார்? அதுதான் கொஸ்டின். சரியா? ஹைகோர்ட்டுக்கு என்ன ஜுரிஸ்டிக்ஷன் இருக்கு? ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தா கண்டம் பண்ணலாமா? பண்ணலாம். யாராவது அவமதிச்சா அவங்க மேல பனிஷ் பண்ணலாம். அதுக்கப்புறம் நீதி பேரணை வழங்கலாம். பிரசிடென்ட் வந்து அட்வைஸ் கேட்டா வழங்க முடியாது. இந்த பொசிஷனே இல்ல, இந்த ப்ரொவிஷனே இல்ல. பிரசிடென்ட் அட்வைஸ் கேட்டா ஹைகோர்ட்லாம் வந்து ஒண்ணுமே சொல்ல அட்வைஸ் எல்லாம் பண்ணாரு. சுப்ரீம் கோர்ட் தான் அதோட வேலை. சுப்ரீம் கோர்ட் தான் அதோட வேலை. ஆர்டிகல் 143. அடுத்து வந்து பார்த்தா கவர்னருக்கும் ஹைகோர்ட் சம்பந்தமே இல்ல. கவர்னர் ஹைகோர்ட் சம்பந்தமே இல்ல. சரியா? இப்போ 114 தாஸ் இந்த ரிட்ஸ்லாம் பிரச்சனை. பாப்போம் ரிட்ஸ்ல என்ன பிரச்சனை பாப்போம். ரிட்ஸ் நீதி பேரணை எங்க இருந்து எடுத்துருக்காங்க? நீதி பேரணா பிடிஷன் எடுத்திருப்பாங்க. சரியா? ஹைகோர்ட்டுக்கு ஆர்டிகல் வந்து பார்த்தோம்னா 226. சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஆர்டிகல் வந்து 32பா. சுப்ரீம் கோர்ட் ஆர்டிகல் 32. ஹைகோர்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா எல்லா விஷயத்துக்கும் எனி மேட்டர்ஸ் கான்ஸ்டிடியூஷன்ல எல்லா மேட்டர்ஸ் என்ன பண்ணலாம்? ரிட்ஸ் இஷ்யூ பண்ணலாம். ஈவன் ஃபண்டமெண்ட்ஸ் எல்லா பகுதியும், அதாவது பகுதி 1ல இருந்து பகுதி 22 வரை இருக்குல்ல, 22 உள்ள எந்த பகுதி எந்த விஷயத்துக்கு வேணா என்ன பண்ணலாம்? நீதி பேரணை வழங்கலாம். ஆனா ஆர்டிகல் 32 என்ன பண்ண முடியும்? ஒன்லி ஃபண்டமெண்ட்ஸ் மட்டும் தான் இஷ்யூ வழங்க முடியும். இஷ்யூ பண்ண முடியும். ஃபண்டமெண்ட்ஸ் பிரச்சனை வந்தா மட்டும் தான் என்ன பண்ணும்? சுப்ரீம் கோர்ட் ரிட்ஸ் இஷ்யூ பண்ண முடியும். ஃபண்டமெண்ட்ஸ் செல்லாது, வாயிடா இருக்கு, இல்ல முரண்பாடா இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் வந்தா மட்டும் தான் என்ன பண்ண முடியும்? இவங்க இஷ்யூ பண்ண முடியும். புரியுதாமா? தம்பி புரியுதா? பீஷ்மா புரியுதாமா? அதாவது இப்ப நல்லா கவனிச்சுங்க. ஆடி 226 இருக்கு, 232 இருக்கு, 32 இருக்கு. இந்த 232 பொறுத்தவரைக்கும் ஃபண்டமெண்ட்ஸ் ஏதாவது பிரச்சனை வந்தா மட்டும் தான் அவங்க என்ன பண்ணுவாங்க? இஷ்யூ பண்ணுவாங்க. ஆனா நீ ஆடி ஹைகோர்ட் அப்படி இல்லை. எந்த விஷயம் வந்தாலும் என்ன பண்ணலாம்? இஷ்யூ பண்ணலாம். ஃபண்டமெண்ட்ஸ் வந்தாலும் சரி, எந்த விஷயம் வந்தாலும் சரி. அப்போ யாருக்கு அதிகாரம் இருக்கு? சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஹைகோர்ட்டுக்கா? ஹைகோர்ட்டு தானே அதிகமா இருக்கு. இது மெயின்ஸ் பாயிண்ட் ஒரு வாட்டி கொஸ்டின் எடுத்துக்காங்கப்பா. இன் விச் பாயிண்ட் ஆஃப் வியூ ஹைகோர்ட்டுக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு அதிக போறோம்னா இந்த விஷயம் தான். ரெஜுடிஷன் மட்டும் எழுதணும். இது ஒரு கொஸ்டின் டிஎன்பிசில மெயின்ஸ்ல போட்ட கொஸ்டின், குரூப் 1 கொஸ்டின். இது வரைக்கும் கிளியரா புரியுதாமா? இன்னையோட இன்னைக்கு கிளாஸ் முடியுதுமா? கிளாஸ் எப்படி இருந்துச்சு? உங்க ஃபீட்பேக் வந்து கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. சரிம்மா. விப்பை பத்தி பார்ப்போமா? விப்புனா யார் சார்? யாருப்பா விப்பு? எதிர்கட்சி தலைவர்ப்பா. எதிர்கட்சியில தலைவரால் நியமிக்கப்படுற ஒரு ஆளுப்பா. எதிர்கட்சியில தலைவரால் நியமிக்கப்பட்ட முக்கியமான ஆளுப்பா. எதிர்கட்சியில உள்ள ஒரு முக்கியமான தலைவர் மாதிரி வச்சுக்கோங்க. முக்கியமான தலைவர் மாதிரி இவர் வந்து பார்த்தா எதிர்கட்சி தலைவர் தான் அப்பாயின் பண்ணுவார். எதிர்கட்சி தலைவர் என்ன பண்ணுவார்னா அந்த சபையோட தலைவரை அப்பாயின் பண்ணுவார். அந்த சபையோட தலைவரா, அந்த அவையோட தலைவரை இவர் அப்பாயின் பண்ணுவார். ஏன்னா ஆளுங்கட்சி சார்பு ஒரு குரலா இருப்பார். ஆளுங்கட்சி சார்பு ஒரு ஆள் இருப்பார். எதிர்கட்சி சார்பு ஒரு குரலா இருப்பார். சரியா? ஆளுங்கட்சி சார்பா என்ன பண்ணிப்பா இருப்பார் ஒரு ஆளு. ரூலிங் பார்ட்டி சார்பா ஒரு குரலா இருப்பாரு. எதிர்கட்சி சார்பா ஒரு குரலா இருப்பார். விப்புன்னு ஒரு ஆள் இருப்பார். ஏன்பா இந்த விப்பு? ஒய் இந்த விப்புன்றது வேணும் அப்படின்னா அந்த பார்ட்டி மெம்பர்ஸ் ரெகுலேட் பண்றதுக்குப்பா. அந்த பார்ட்டியில மெம்பர்ஸ் இருப்பாங்களா? இப்ப எக்ஸாம்பிள் எம்எல்ஏ இருக்காங்க, எம்பி இருக்காங்கன்னா இப்ப எக்ஸாம்பிள் டிஎம்கே வச்சுக்குமா? டிஎம்கே வச்சுக்கோம். டிஎம்கேல ஒரு விப்பு இருப்பாரு. இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா சட்டமன்றத்துல இந்த எம்எல்ஏ எல்லாத்தையும் யாரெல்லாம் வந்திருக்கா வரல, யாரும் வரல அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவோம்னா ரெகுலேட் பண்ணுவாரு. தம்பி கை தூக்க மாட்டேங்குது, என்ன கை தூக்க மாட்டேங்குது, ஒழுங்கா இருக்காரு, இல்லைன்னா என்ன பண்ண இந்த ஒழுங்கு நடவடிக்கை எல்லா விஷயம் பார்ப்பாரு. இந்த எம்எல்ஏ ஃபுல்லா மானிட்டர் பண்ற எல்லாமே இந்த கட்சி கொரோனா தான் பண்ணுவார். எம்எல்ஏ ஃபுல்லா மானிட்டர் பண்றது, எம்எல்ஏ ஃபுல்லா வந்து பார்த்தோன்னா இது பண்றது எல்லாமே யாரு பண்ணுவா? இப்ப டிஎம்கேயோட விப்பு தான் பண்ணுவார். அதே மாதிரி எம்பி பார்லிமெண்ட்ல ஒரு ஆள் இருப்பாரு. கட்சி கொரோனா டிஎம்கேயோட கொரோனான ஒரு ஆள் இருப்பார். அவர் என்ன பண்ணுவார்? எம்பி வந்து பார்த்தோன்னா யாரையும் வந்திருக்கு, ஏன் வரல, அந்த தலைமை சொல்றது, அவங்க ரெகுலேட் பண்றது, அது எல்லாமே அவர் பண்ணுவார். அவர் தான் பண்ணுவார். இதே மாதிரி ஒவ்வொரு கட்சிக்கும் விப்புன்னு ஒருத்தவங்க இருப்பாங்கப்பா. விப்புன்னு ஒரு ஆள் இருப்பாங்க. ரொம்ப முக்கியமான போஸ்ட்டுப்பா. ரொம்ப முக்கியமான போஸ்ட், இம்பார்ட்டன்ட் போஸ்ட்டுப்பா. புரியுதாமா? முரளி புரியுதா? பாசிட்டிவ் வைப்ஸ் புரியுதாமா? விப்பை பத்தி புரியுதா?
விப்புன்றது ஒண்ணும் இல்லப்பா. ஒவ்வொரு கட்சியிலும் இருப்பாங்கப்பா. அந்த கட்சியில கொடுக்குற ரூல்ஸ் ரெகுலேஷனை அந்த எம்எல்ஏவும் எம்பிஸும் ஃபாலோ பண்ணும். அவ்வளவுதான். அந்த உறுப்பினர் கட்சியோட உறுப்பினர் ஃபாலோ பண்ணும். இது வந்து பார்த்தா சட்டமன்றத்துல பாராளுமன்றத்துல மட்டும் தான் இருக்கு. சட்டமன்றத்திலையும் பாராளுமன்றத்துல மட்டும் தான் இருக்கு. சரிங்களா? இது லோக்கல் பாடிஸே இல்ல. விப்புன்ற விஷயம் லோக்கல் பாடிஸே இல்ல. ஏதா புரியுதாமா? பாசிட்டிவ் வைப்ஸ் புரியுதாமா? புரியுதாமா? சரி, ஓகே. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் வந்து என்ன பண்ணீங்கன்னா அந்த கிளாஸ் லிங்கை ஷேர் பண்ணுங்க. அவங்களே கூட்டிட்டு வாங்க. நாளைக்கு லைவ் கூட்டிட்டு வாங்க. சரிங்களா? உங்க ஹானஸ்டான ரிவ்யூவை யூடியூப் கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. சரி, தேங்க்யூமா. என் பண்ணிக்கலாம்.